மாற்றம் தெரிஞ்சவங்க தான் பெரிய. தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்து நம்ம 4வது செஷன் 4th செஷன் பார்க்க போறேன். நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் உபயோகம் பண்ணும்போது என்ன பிரச்சனைகள் வருது, அப்புறம் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் நம்ம வீட்டுல எப்படி தயார் பண்ணலாம், அது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல கத்திக்கிட்டேன். செகண்ட் பார்ட்ல நம்ம என்ன தெரிஞ்சிட்டேன்னு கேட்டா, என்ன பொருள் இருக்கு இந்த ஹரி சஞ்சீவினி ரேஞ்ச்ல, சோ அது எப்படி யூஸ் பண்ணணும். இப்ப நம்ம பேசிக்கலி வீட்டுல ரெடி பண்ற உரத்தோட கூட எப்படி இந்த ஆர்சிஎம் பொருள்களை சேர்த்து நம்ம உபயோகம் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம், அது வந்து பார்ட் 2ல இருக்கு. சப்போஸ் நீங்க அந்த பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 நீங்க மிஸ் ஆனா பிரச்சனை இல்லை, உங்களுக்கு யூடியூப்ல அது இருக்கு. நீங்க அந்த லிங்க் கேட்டா அந்த லிங்க் வந்து உங்களுக்கு இந்த சாட் பாக்ஸ்ல கிடைக்கும். நீங்க அதை வச்சு நீங்க பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 கேட்கலாம். பார்ட் 3ல நம்ம என்ன தெரிஞ்சுட்டேன், இப்போ ஆக்சுவலி வந்து எக்ரிகல்ச்சர் டோட்டலா எக்ரிகல்ச்சரை வந்து ஒரு வைட் ஸ்பெக்ட்ரமா எடுத்தா, ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து சாயில் அப்ளிகேஷன், சாயில் அதாவது மண்ணுடைய தனிமையை நம்ம எப்படி காப்பாத்தணும், அதான் ஃபர்ஸ்ட் வரும். வைட் ஸ்பெக்ட்ரத்துல நம்ம எடுத்தா. செகண்ட் வந்து என்னன்னு கேட்டா பிளான்டோட ஸ்ட்ரக்சர் அண்ட் growth, அதோட ரூட் growthம் பிளான்டோட வெஜிடேட்டிவ் growth அண்ட் ஃப்ரூட் ஈல்டு, அந்த மாதிரி பிளான்ட்டுக்கு சம்பந்தமானது, ரைட்? அது செகண்ட் பார்ட்ல வரும். மூணாவது வந்து எக்ரிகல்ச்சர்ல மெயினா நம்ம தெரிய வேண்டிய விஷயம் வந்து எப்படி நம்ம இந்த டிசீஸ்களை எப்படி டீல் பண்ணலாம். இது 3 விஷயங்களும் நம்ம எக்ரிகல்ச்சர்ல தெரிஞ்சா ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி நம்ம இந்த எக்ரிகல்ச்சர் ஃபீல்டு நம்ம வேலை பண்ண முடியும். ஓகே, மண்ணுடைய ஸ்ட்ரக்சரை தெரிஞ்சுட்டு, பிளான்டோட ஸ்ட்ரக்சரை தெரிஞ்சுட்டு, அதுல வரப்போற பிரச்சனைகள் என்ன, அதை நம்ம ஃபேஸ் பண்றதுக்கு தேவையான நாலேஜ் கிடைச்சா, நம்ம ரஞ்சித் சார் சொன்ன மாதிரி நாலேஜ் கிடைச்சாச்சு. ரெண்டாவது வேண்டது மோட்டிவேஷன் டு டூ லைஃப்ல. உங்களை நீட்ஸ் என்னது, வாட் இஸ் யுவர் ட்ரீம், அந்த ட்ரீம் தான் உங்களுக்கு மெயின் மோட்டிவேஷன். ஓகே, சோ அந்த மோட்டிவேஷன் கிடைச்சா அப்புறம் அப்ளிகேஷன், ஹவு டு அப்ளை திஸ் இன் த ஃபீல்ட். இதுதான் 3 பார்ட்ஸா நீங்க பிரிச்சு நீங்க இதை யூஸ் பண்ணினா நீங்க ஆர்சிஎம் உள்ள எந்த பின் வேணா அச்சீவ் பண்ணிக்கலாம், ரைட்? சோ இன்னைக்கு நான் அதுக்கு தேவையான ஒரு சின்ன ஒரு பிபிடி நான் ரெடி பண்ணியிருக்கேன். சோ வித் த பிபிடி வில் கோ ஹெட். ஆர்கானிக் ஃபார்மிங் இஸ் பாய்சன் ஃப்ரீ ஃபார்மிங். ஓகே, பாய்சன் இல்லாம நம்ம எப்படி விவசாயத்தை பண்ண முடியும், அதுதான் நம்முடைய மெயின் டாபிக். இன்னைக்கு நம்ம தெரிய விஷயம் என்னன்னு கேட்டா, how to improve the skill of sales. ஒரு விவசாயிய நம்ம போய் மீட் பண்ணும்போது அவர்கிட்ட எப்படி பேசணும், எப்படி போய் மீட் பண்ணணும், எப்படி போய் மீட் பண்ணி எப்படி பேசினா நீங்க ஹரி சஞ்சீவினி பொருள்களை நீங்க ஈஸியா சேல் பண்ண முடியும், அதுதான் இன்னைக்கு நம்ம தெரிய போகுது, ரைட்? ஓகே, சோ என்னோட பேரு வந்து ரஞ்சித் சார் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி கொடுத்தேன். சீனியர் லீடர்ஸ்க்கு எல்லாம் தெரியும். புது ஆட்களுக்காக என்னுடைய ஒரு சின்ன ஒரு பரிச்சயம். என்னோட பேரு வந்து கோபகுமார். இந்தியன் ஏர்போர்ஸ் டிஃபென்ஸ் போர்சஸ்ல இருந்தது. டிஃபென்ஸ் போர்சஸ் வந்து நான் ரிசைன் பண்ணும்போது பெங்களூர் ஏரோட்ரோமில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தது. நீங்க மாநிலத்தில் பாக்குற ஆல்மோஸ்ட் எல்லா ஏர்கிராஃப்ட்லயும் நான் வேலை பண்ணியிருக்கு. ஹெலிகாப்டர்ஸ்ல வேலை பண்ணிருக்கு, ஜெட்ஸ்ல வேலை பண்ணிருக்கு, டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட்ஸ்ல வேலை பண்ணிருக்கு. ஆல்மோஸ்ட் இந்தியாவில எல்லா இடத்திலும் டிராவல் பண்ணிருக்கு. இந்தியாவோட பார்டர்களை போயிருக்கு, வார் பார்த்திருக்கு, ரைட்? சோ நிறைய எக்ஸ்போஷர் லாஸ்ட் ஒரு 18 இயர்ஸ் நான் டிஃபென்ஸ் போர்சஸ்ல இருந்தது. இந்தியாவுடைய ப்ரொடெக்ஷனுக்காக அது அந்த டிஃபென்ஸ் போர்சஸ்ல இருந்தது. சோ இப்ப வந்து ஆக்சுவலி சொன்னா டிஃபென்ஸ் போர்சஸ்ல வந்து பார்டர் தான் காப்பாற்ற முடியும். ஆனா நம்ம இந்தியாவுக்குள்ள உள்ள ஆள்களுடைய செக்யூரிட்டி நம்ம அதுல சேவ் பண்ண முடியாது. ஆனா ஆர்சிஎம் வந்ததுக்கு அப்புறம் வீடா போய் ஓரோ வீட்டிலும் வந்து ஓரோ ஃபேமிலியையும் வந்து காப்பாத்துறதுக்கு ஆர்சிஎம் மூலமா ஒரு வாய்ப்பு கிடைச்சது. எனக்கு பெரிய ஹாப்பினஸ் இருக்கு, பெரிய சந்தோஷம் இருக்கு. லாஸ்ட் 15 இயர்ஸா அதான் நான் பண்ணிட்டு இருக்கு. எல்லா வீட்டிலும் போறேன், எல்லா வீட்டிலும் ஹோம் மீட்டிங் பண்றேன், அவருக்கு தேவையான ஹெல்த் விவசாயிகளை பாக்குறேன், ஸ்கேனிங் ப்ரோக்ராம் பண்றேன், என்னது ஹெல்த் அவேர்னஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்றேன். ஆன்லைன்ல வாய்ப்பு கிடைச்சா ஆன்லைன்ல ஜூம் த்ரூ புது ஆள்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறேன், இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றேன். ஸோ thousands of people through RCM we are getting an opportunity to save them, to guide them, to give an opportunity for them to live a better life. ஒரு இப்போ இருக்கிற லைஃபை விட இன்னொரு நல்ல லைஃபுக்கு தேவையான ஒரு வாய்ப்பை நம்ம ஆர்சிஎம் மூலமா கொடுக்க முடியும். அது நல்ல உணவு மூலமா கொடுக்க முடியும்,
நல்ல வாழ்கை ஆர்சிஎம் மூலமா ஒரு நல்ல வாழ்கை லைஃப்ல வந்து ஒரு நல்ல வாழ்கை கொடுக்கறதுக்கு ஆர்சிஎம் ஒரு பெரிய வாய்ப்புன்னு சொல்றதுக்கு there is no doubt. யாருக்கும் அந்த சந்தேகமே தேவையில்லை. ஏன்னா பெரிய கம்பெனி, நல்ல ப்ராடக்ட்ஸ், கம்மி விலையில குவாலிட்டி உள்ள ப்ராடக்ட்ஸ் நமக்கு கிடைக்குது. அதுல டிஸ்கவுண்ட் இருக்கு, இன்கம் இருக்கு. இதுல எந்த பணமும் கட்ட தேவையில்லை. விவசாயிகள் கிட்ட போய் பேசும்போது நீங்க பெரிய அளவுல நீங்க இன்கம் ஏர்ன் பண்ணலாம். நம்ம எதுக்கு இந்த ஹரிசஞ்சீவினிய சீரியஸா எடுக்கணும் கேட்டா, நம்ம இந்தியாவில் வந்து 60 to 70% ஆஃப் த industry is directly or indirectly depending on agriculture. டைரக்டா டிபெண்ட் பண்ற இண்டஸ்ட்ரிகள் இருக்கு அக்ரிகல்ச்சர்ல, இன்டைரக்டா டிபெண்ட் ஆகிற அக்ரிகல்ச்சரோட மேல டிபெண்ட் ஆகிற இண்டஸ்ட்ரிகளும் இந்தியால இருக்கு. ஆல்மோஸ்ட் 60% ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸ் ஆர் லைக் தட். அப்படி இருக்கு. ரைட். 57% ஆஃப் தி எம்ப்ளாய்மெண்ட், இந்தியாவில் உள்ள எம்ப்ளாய்மெண்ட் இஸ் கிரியேட்டட் த்ரூ அக்ரிகல்ச்சரல் இண்டஸ்ட்ரி. அப்படி சொன்னா வந்து எல்லாரும் விவசாயத்துல இறங்கி எல்லாரும் தோட்டத்துல போய் ஃபீல்டு விவசாயம் பண்ற ஆள்களும் சொல்ல. ஓவரால் அதை அந்த விவசாயத்திலிருந்து வர்ற ஈல்ட் எல்லாம் கொண்டு போய் அதை பேக் பண்ணி, அதை பவுடர் பண்ணி, அதை எடிபிளா மாத்தி, அது சப்ளை பண்ணி, இதெல்லாம் பண்ற ஆள்கள் எல்லாம் நீங்க டோட்டலா எடுத்து பார்த்தா 57% ஆஃப் தி எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியா இஸ் டைரக்ட்லி டிபெண்டிங் ஆன் அக்ரிகல்ச்சர். அப்படி சொன்னா இந்தியாவுடைய எனது பைனான்சியல் சிச்சுவேஷன்ல இந்தியன் அக்ரிகல்ச்சர் எவ்வளவு அளவுல வந்து எத்தனை பெர்சன்டேஜ்ல வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் அது நம்ம தெரிஞ்சிருக்கணும். ரைட். அதுல வந்து கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் தான் இப்போ வந்து அதிகமா நடக்குது. 98% இந்தியாவில் நடக்கிற விவசாயம் இட் இஸ் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ். இப்போ டோட்டலா வந்து இந்தியாவை நீங்க எடுத்து பார்த்தா ஆல்மோஸ்ட் 15 lakhs crores, 15 லட்சம் கோடியோட டர்ன் ஓவர் வந்து இந்த கெமிக்கல் ஃபார்மிங்ல நடக்குது. அதுல 15 lakhs crores இந்தியாவோட எத்தனை எக்கனாமி அதுல டிபெண்ட் ஆகுது நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம இந்தியாவில வந்து எஃப்எம்சிஜி செக்டர்ல அவ்வளவு டர்ன் ஓவர் இல்லை. எஃப்எம்சிஜி செக்டர்னு சொன்னா சோப்பு, பேஸ்ட், இந்த பொருள்கள் தினம் நமக்கு அவசியமான பொருள்கள் வந்து இட் இஸ் ஒன்லி 5 lakhs crores, 5 லட்சம் கோடி தான். அதோட 3 மடங்கு அக்ரிகல்ச்சர் செக்டர்ல நடக்குது. சோ இட் இஸ் a huge industry. சோ அதனால வந்து ஃபியூச்சர் பிசினஸ் ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து என்னன்னு கேட்டா இட் இஸ் a future farming. வரப்போற நாள்கள்ல வந்து கெமிக்கல் உரத்தை கம்பல்சரி நம்ம கவர்மெண்ட் தடை செய்யப்படும். 100% நோ டவுட். நிறைய கண்ட்ரிஸ வந்து தடை செய்து போயிட்டே இருக்கு. ஏன்னா அங்க வந்து மண்ணு டேமேஜ் ஆயிடுச்சு, தண்ணி டேமேஜ் ஆயிடுச்சு, அங்க உள்ள ஆள்களுடைய ஹெல்த் டேமேஜ் போயிட்டு இருக்கு. நிறைய ஆள்களுக்கு வந்து டயபெட்டிக் ஆகுது, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ் வருது, கேன்சர் வருது, நிறைய அலர்ஜிக் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், இம்யூனிட்டி வந்து அவருடைய கம்மியா போயிட்டு இருக்கு. புரோட்டீன் கிடைக்கிறது இல்ல, விட்டாமின் இல்ல, சாப்பிடுறாரு பட் நோ புரோட்டீன், நோ விட்டாமின்ஸ், நோ மினரல்ஸ். புரோட்டீன், விட்டாமின், மினரல்ஸ், ஃபைபர்ஸ் இல்லன்னா பிவிஎம்எஃப் ஆப்சன்ஸ்ல நமக்கு எவ்வளவு அளவுல வந்து இம்யூனிட்டி டேமேஜ் ஆகும் நம்ம நிறைய நியூட்ரிஷன் கிளாஸ்ல தெரிஞ்சு வச்சிருக்கேன். இந்த பிவிஎம்எஃப், புரோட்டீன், விட்டாமின், மினரல்ஸ், ஃபைபர்ஸ் இது எங்கிருந்து கிடைக்கணும்? நம்ம சாப்பிடுற சாப்பாடுல இருந்து கிடைக்கணும், உணவிலிருந்து கிடைக்கணும். ஆனா இல்லையே, அங்க இல்ல. ஏன்னா வந்து எல்லாம் கெமிக்கல் போட்டு நம்ம டேமேஜ் பண்ணிட்டோம். இது எல்லாம் வெளிநாட்டுக்காரருக்கு எல்லாம் தெரிஞ்சாச்சு. அவர் நிறைய இடத்துல வந்து பேன் தடை செய்தாச்சு, ஆல்ரெடி டன். அமெரிக்காவிலே பெஸ்டிசைடு வந்து தடை செஞ்சாரு. ஜப்பான்ல வந்து ஆல்மோஸ்ட் 60-70% ஆஃப் த ஃபார்மிங் இஸ் ஆர்கானிக். சிக்கிமில் வந்து இட் இஸ் 100% ஆர்கானிக் ஃபார்ம். நிறைய இடத்துல இங்கிலாந்து, நீங்க வந்து இந்தியாவில கெமிக்கல் உரத்தை வச்சு தயார் செய்யப்படுற வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் நீங்க எக்ஸ்போர்ட்டே பண்ண முடியாது. ரைட். அதோடைய ரெசிடியூஸ் எல்லாம் செக் பண்ணி அங்கேயே ரிஜெக்ட் பண்ணிடுவார். சோ அந்த அளவில் வந்து வெளிநாட்டுக்காரர்கள் எல்லாம் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ 100% நெக்ஸ்ட் 3 to 4 years, 5 years எப்போ நம்ம கவர்மெண்ட வந்து இது ஒரு நல்ல அளவுக்கு அவருக்கு புரிய வைக்க முடியும், புரியும். வந்து இப்போ இந்த கொரோனா சிச்சுவேஷன்ல நிறைய இன்ஃபர்மேஷன் அவருக்கு வந்தாச்சு. ஏன்னா எல்லாருடையும் இம்யூனிட்டி வந்து ரொம்ப லோயில் இருக்குன்னு வந்து இப்ப யாரும் சொல்ல தேவையில்லை. ரஞ்சித் சார் தானே சொன்னது. இப்ப அந்த மாதிரி இருக்கு சூழ்நிலை. எல்லாருக்கும் தெரியும் நம்ம சாப்பாடுல ஊட்டச்சத்து கம்மி இருக்கு, நியூட்ரிஷன் வேல்யூ கம்மி இருக்குன்னு ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு. சோ அதனால வந்து 100% நீங்க எழுதி வச்சுக்கோ, ஆர்கானிக் ஃபார்மிங் இஸ் த
ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா. 100% வரப்போற காலத்துல ஆர்கானிக் ஃபார்மிங்ல பெரிய அளவில் இது போகும். அப்போ ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து ஃபியூச்சர் பிசினஸ். நம்ம இப்போ ஆல்ரெடி டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கு. இட் இஸ் 21st century பிசினஸ். டைரக்ட் செல்லிங்ல ஆர்சிஎம் வந்து நம்பர் 1 இருக்கு. சோ தட் மீன்ஸ் ஆர்சிஎம் உள்ள ஆள்கள் வந்து the most blessed people சொல்லலாம். ஏன்னா டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில ஆர்சிஎம் நம்பர் 1 இருக்கு. டைரக்ட் செல்லிங் இஸ் த 21st century பிசினஸ். 21st century பிசினஸ்ல நம்ம இருக்கு. அந்த 21st century பிசினஸ்ல ஃபியூச்சர்ல வர போற ஆர்கானிக் ஃபார்மிங்ல நம்ம வேலை பண்ண போறேன்னு சொன்னா இட் இஸ் வந்து என்னன்னு கேட்டா the power will be multiplied 1000 times. இது உங்களுக்கு எவ்வளவு அளவுக்கு தெரிஞ்சது புரியுது எனக்கு தெரியல. பட் உங்களுக்கு இதை புரிஞ்சு நீங்க கரெக்டா வந்து ஆர்சிஎம் உடைய ஹரி சஞ்சீவனி எடுத்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணினா you will be the multi-crore person, multi-crore businessman in the upcoming 5 to 10 years time. You will be a multi-crore businessman in RCM, right? Okay, so welcome to the future farming. Hari Sanjeevani வந்து it is future farming. வரப்போற நாள்கள்ல வரப்போற விவசாயத்துடைய ஒரு ப்ரொசீஜர் இயற்கை விவசாயம் தான் இருக்கும். கெமிக்கல் ஃபார்மிங் வந்து வரப்போற நாள்கள் இருக்காது. சோ இதை தெரிஞ்சு போறது ரொம்ப நல்லதா இருக்கும். Hari Sanjeevani benefits both farmers and promoters. இது யாரு ப்ரமோட் பண்ணுவாங்களோ அவருக்கும் பெனிஃபிட் கிடைக்கும். யார் இதை யூஸ் பண்ணுவாங்களோ அவருக்கும் பெனிஃபிட். பெனிஃபிட் சொன்னா வெறும் ஹெல்த் பெனிஃபிட் மட்டும் இல்ல, இன்கம் பெனிஃபிட்டும் கிடைக்கும். ரைட்? நியூட்ரி சார்ஜை நீங்க ப்ரமோட் பண்ணினா சேல் ப்ரமோட்டர்ஸுக்கு பணம் கிடைக்கும். ஆனா அதை வாங்கி யூஸ் பண்ற ஆள்களுக்கு வந்து பணம் கிடைக்காது, ஹெல்த் பெனிஃபிட் கிடைக்கும். ஆனா ஹரி சஞ்சீவனி அப்படி இல்லை. ஹரி சஞ்சீவனியோட ப்ராடக்டை வந்து ப்ரமோட் பண்ற ஆள்களுக்கும் பணம் கிடைக்கும். இதை வாங்கி பயன்படுத்துற விவசாயி வந்து இது தோட்டத்துல பயன்படுத்தும் போது அதுல வந்து அதிகமான ஈல்டு வர்றதுனால அது சேல் பண்ணும்போது அவருக்கு வந்து நார்மலி கிடைக்கிற வருமானத்தை விட அதிகமான வருமானம் கிடைக்கும். ஸோ போத் ப்ரமோட்டர்ஸ் அண்ட் ஃபார்மர்ஸ் ரெண்டு பேருக்கும் வருமானம் கிடைக்கிற ஒரே ஒரு ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் ஆர்சிஎம் பிசினஸ் இருக்கு. தட் இஸ் ஹரி சஞ்சீவனி. நீங்க சோப் சேல் பண்ணினா ப்ரமோட் பண்ற ஆளுக்கு பணம் கிடைக்கும். ஆனா வாங்கி யூஸ் பண்ற ஆட்களுக்கு ஹெல்த் மட்டும் கிடைக்கும், நல்ல பொருள் கிடைக்கும், அவ்வளவுதான். அவர் பணம் சம்பாதிக்க முடியாது. ஆனா ஆர்சிஎம்ல ஹரி சஞ்சீவனியில் அப்படி இல்லை. நீங்க கொடுக்கும் போது உங்களுக்கு பணம், அது வாங்கி பயன்படுத்தும் போது அதுல அதிகமான ஈல்டு வர்றதுனால அந்த விவசாயிக்கும் பணம். ரைட்? சோ ரெண்டு பேருக்கும் பணம் கிடைக்கும். சோ ஹவு டு அப்ரோச் த ஃபார்மர்ஸ்? இது ஒரு விவசாயி கிட்ட எப்படி சொல்லணும்? தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அது சொல்ல தெரியலன்னா நீங்க எது ஹரி சஞ்சீவனி எவ்வளவு அளவுக்கு தெரிஞ்சு வச்சாலும் உங்களுக்கு அது பிராக்டிகலி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ரைட்? இல்லைன்னா தமிழ்நாட்டுல வந்து ஆல் ஓவர் இந்தியால நடக்கிற பிசினஸை விட அதிகமான பிசினஸ் நம்ம தமிழ்நாட்டுல பண்ண முடியும். இதோட ப்ரொசீஜர் நீங்க தெரிஞ்சு வைக்கணும். அதான் இதோட இன்னைக்கு நான் சொல்ல போற விஷயம். ஹவு டு ஸ்கில் வித் த ஃபார்மர்ஸ். ஸ்கில் வித் த ஃபார்மர்ஸ். ஓகே, எப்படி நம்ம ஃபார்மர்ஸோட கூட இந்த ஹரி சஞ்சீவனி எடுத்து வேலை பண்ணுவோம். அப்ளிகேஷன் மெத்தட்ஸ், அப்ரோச் வித் ப்ராடக்ட்ஸ், தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்ரோச் வித் ப்ராடக்ட்ஸ். நீங்க சும்மா ஒரு பேப்பரும் ஒரு ஃபோல்டரும் எடுத்துக்கொண்டு போய் ஹரி சஞ்சீவனியோட சும்மா ஒரு ப்ரௌசரை காமிச்சு ஒரு லீஃப்லெட்டை காமிச்சு நீங்க ஹரி சஞ்சீவனியோட பிசினஸ் பண்ண முடியாது. ஹரி சஞ்சீவனியோட பிசினஸ் பண்ணணுமா? நீங்க ஒரு பேக் எடுத்துருங்க, அதுல ஹரி சஞ்சீவனி போடுங்க, ராபிட் போடுங்க, ஸ்ப்ரேமேக்ஸ் போடுங்க, நீங்க அதுல டிஃபெண்ட் போடுங்க, நீங்க அதுல ஷுவர் சுகர் போடுங்க, அதுல ஒரு டீ பவுடர், ஒரு டூத் பேஸ்ட், ஆர்சிஎம் ஒரு 4-5 டிஃபரெண்ட் ப்ராடக்ட் நீங்களால கேரி பண்ண முடியற ஒரு 4-5 எஃப்எம்சிஜி ப்ராடக்டும் அது போடுங்க. ஒரு ஸ்வீட் போடுங்க, ஒரு பிஸ்கட் போடுங்க, அது உங்களை ஷோல்டர்ல போடுங்க. நீங்க பைக்கே எடுத்துருங்க, போற வழியில ஒரு விவசாயி, 2 விவசாயி, 3 விவசாயி பாருங்க. நீங்க ஹரி சஞ்சீவனியோட ப்ராடக்ட் டிஸ்பிளே பண்ணி பேசுங்க. வித்தவுட் ப்ராடக்ட் டோன்ட் கோ மீட் எ ஃபார்மர். நீங்க ஒரு விவசாயியை போய் மீட் பண்ணும்போது அப்ரோச் வித் ப்ராடக்ட்ஸ். வித்தவுட் ப்ராடக்ட் டோன்ட் அப்ரோச். நீங்க சும்மா மானத்துல வந்து ஹரி சஞ்சீவனி மாதிரி ஒரு பொருள் ஆர்சிஎம் இருக்கு, உங்களுக்கு இஷ்டம் இருந்தா நான் கொண்டு வர்றேன் அப்படி சொன்னா நீங்க பிசினஸ் ஆர்சிஎம்ல பண்ண முடியாது. ரைட்? சோ நம்பர் 2, செகண்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தெரிஞ்சு போயிடுச்சு வித் ப்ராடக்ட். செகண்ட் பாயிண்ட், நீங்க ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஹரி சஞ்சீவனி அப்படி இருக்கு, ஹரி சஞ்சீவனி இஸ்ரேல் டெக்னாலஜி, ஹரி சஞ்சீவனி ஹைலி கான்சென்ட்ரேட்டட், ஹரி சஞ்சீவனி வந்து நிறைய ஈல்டு கிடைக்கும், அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்றேன். அப்புறம் அந்த விவசாயி சொல்றேன் நான் விவசாயம் வந்து 2 வருஷமா பண்றது இல்ல அப்படி சொன்னா நீங்க சொல்லியதெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சா? ரைட்? நீங்க 1 ஏக்கர்ல இதை அப்ளை பண்ணிக்கலாம். இந்த 3/4 kg மட்டும் தான் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இருக்கு, செகண்ட் ஸ்டேஜ் இருக்கு, தேர்ட் ஸ்டேஜ் இருக்கு. இது 1 ஏக்கர்ல அப்ளை பண்ணணும்.
இது ஸ்பைமேக்ஸோட கூட சேர்த்து பண்ண நீங்க பலா 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 பலான்னு சொல்லிட்டு நீங்க பேசிட்டே இருக்கு. கடைசியில விவசாயம் என்ன சொல்றாரு, என்கிட்ட 1 ஏக்கர் இல்லையே, என்கிட்ட இருக்கிறது 2 குண்டா தான் இருக்கு, கொஞ்சம் தான் இருக்கு, அவருக்கு 2 குண்டால் இது யூஸ் பண்ண முடியாது. அப்ப நீங்க 1 மணி நேரமா ஹரிசஞ்சீவனி 1 ஏக்கர்ல எப்படி அப்ளை பண்ண சொல்லி 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 கடைசியில வந்து விவசாயம் என்ன சொல்றாரு, என்கிட்ட 2 குண்டை தான் இருக்கு, கொஞ்சம் தான் இருக்கு இடம், அதுக்கு இது எப்படி அப்ளை பண்ண முடியும், அதனால வேண்டாம் அப்படி சொல்லிடுவாரு. அப்ப என்ன பண்ணணும், நம்ம போய் டைரக்டா வந்து ஹரிசஞ்சீவனி டிஸ்பிளே பண்ணி நீங்க சொல்ல ஆரம்பிக்க கூடாது. நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து விவசாயி கிட்ட கேட்கணும், கொஞ்சம் கொஸ்டின்ஸ கேட்கணும். அவரு என்ன சொல்றாரான்னு நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ரைட்? எப்படி என்ன கொஸ்டின்ஸ் கேட்கணும், நீங்க சாயில் டெஸ்டிங் பண்ணியாச்சா, பண்ணிருக்கா? ஏன்னா சாயில் டெஸ்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த மண்ணுக்குள்ள எவ்வளவு பிஹெச் இருக்கு, பிஹெச் பேலன்ஸா இருக்கா, எத்தனை அளவில் அதுல நைட்ரஜன் இருக்கா, பொட்டாசியம் இருக்கா, போஸ்பரஸ் இருக்கா, ஜிங்க் எத்தனை அளவில் இருக்கு, ஆர்கானிக் கார்பன் எத்தனை அளவில் இருக்கு, ஹியூமஸ் வேல்யூ எவ்வளவு இருக்கு, ரைட்? இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி இருக்கா? நீங்க ஃபார்மர்ஸ் கிட்ட கேட்டுக்கோ, நீங்க சாயில் டெஸ்டிங் பண்ணிருக்கா? சாயில் சப்போஸ் அவருக்கு சாயில் டெஸ்டிங் பண்ணினா அந்த ரிப்போர்ட் எடுத்து படிச்சு பாருங்க. அதுல ஆர்கானிக் கார்பன் எத்தனை இருக்கு, நைட்ரஜன் எத்தனை இருக்கு. இன் சம் சாயில், சில சாயில் வந்து நைட்ரஜன் அதிகமா இருக்கும், பொட்டாசியம் ரொம்ப கம்மியா இருக்கும். அப்ப அந்த சாயில் நம்ம கொடுக்க வேண்டியது நைட்ரஜனா பொட்டாசியமா? பொட்டாசியம் தான் கொடுக்கணும், நைட்ரஜன் கம்மியா தான் கொடுக்கணும். ரைட்? அது மார்க்கெட்ல கிடைக்கும், என்பிகே. ரைட்? என்பிகேல 40 40 40 20 20 40 60 இந்த மாதிரி டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ் மார்க்கெட்ல இருக்கும். அப்ப நீங்க அதை எடுத்து படிச்சா அதுல எவ்வளவு நைட்ரஜன் இருக்கு, எத்தனை பொட்டாசியம் இருக்கு, எத்தனை போஸ்பரஸ் இருக்கு, அது படிச்சு பாருங்க. ஜிங்க் இருக்கா? ஜிங்க் சப்போஸ் ஜிங்க் கம்மியா இருந்தா நீங்க ஜிங்க் சஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்க உங்களை ஃபீல்டுக்கு வந்து நீங்க ஒரு ஜிங்க் ஒரு ஸ்ப்ரே கொடுங்க, அப்படி நீங்க அவருக்கு சஜஷன் கொடுக்க முடியும். சாயில் டெஸ்டிங் பண்ணிருக்கா? அப்புறம் தண்ணி, வாட்டர் அவைலபிலிட்டி. நீங்க வந்து ஹரிசஞ்சீவனி சொல்லிட்டே போற, அவர் என்ன சொல்றாரு, நான் மழை வந்தா தான் விவசாயம் பண்ணுவாங்க, தண்ணி இல்ல. அப்ப நீங்க என்ன பண்ண போறேன், நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிதெல்லாம் வேஸ்ட். அப்ப தண்ணி இருக்கா, மழை இல்லாம நீங்க எப்படி விவசாயம் பண்றது, எத்தனை ஏரியால நீங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கு, எந்த கிராப்ஸ் நீங்க பண்ற, நீங்க பேடி பண்றியா, இல்ல வெஜிடபிள் பண்றியா, பூக்கள் பண்றியா, என்ன பண்ற? நீங்க சப்போஸ் நீங்க போய் பேடி இப்படி இருக்கும், பேடி அப்படி இருக்கும், இப்படி இருக்கும்னு சொல்றேன். அவர் என்ன கடைசியில் என்ன சொல்லுவாங்க, எனக்கு இங்க பேடி இல்ல, நான் வெஜிடபிள் தான் பண்றேன். அப்ப நீங்க சொல்லிய பேடி வேஸ்ட் ஆகும். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்மர்ஸ் கிட்ட கேளுங்க, நீங்க என்ன கிராப் விவசாயம் பண்ற, எந்த கிராப் பண்ற, எத்தனை ஏரியால பண்ற, உங்களுக்கு எந்தெந்த எக்ஸ்பென்சஸ் வருது, ஃபெர்டிலைசர்ல நீங்க எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் பண்ற, பெஸ்டிசைட்ல நீங்க எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் பண்ற, ஃபங்கிசைடு எத்தனை எக்ஸ்பென்ஸ், ஒரு ஏக்கர்ல உங்களுக்கு செலவு எவ்வளவு, நீங்க கேளுங்க. ப்ராப்ளம்ஸ் என்ன இருக்கு, நீங்க விவசாயம் பண்ணும்போது உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கா, நீங்க என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ற, அதுக்கப்புறம் வந்து நீங்க ஹரிசஞ்சீவனி இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். அங்க இருந்து ஸ்டார்ட் ஆகணும். விவசாயி சொல்றதெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க டைரியில் நோட் பண்ணணும். ரைட்? அவரு எவ்வளவு செலவு பண்ற, எத்தனை ஏக்கர் இருக்கு, எத்தனை ஏரியா இருக்கு, எத்தனை கிராப்ஸ் இருக்கு, எல்லாம் வந்து டைரியில் நோட் பண்ணி அந்த ஃபார்மோட பேரு வந்து மேல போட்டு, அவரோட மொபைல் நம்பர் மேல போட்டு, டேட் மேல போட்டு, அந்த டைரியில வந்து ஒரு பேஜ் நீங்க அந்த ஃபார்முக்காக ஓபன். ரைட்? அதுக்கப்புறம் நீங்க அவருக்கு என்ன தெரிய வைக்கணும், இந்த ப்ராடக்ட் வந்து இந்த ஹரிசஞ்சீவனி சொல்லி இந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபைட் ப்ராடக்ட், இஸ்ரேல் டெக்னாலஜி. இது வந்து இந்தியால 20 லட்சத்துக்கு மேலே 20 lakhsக்கு மேலே ஃபார்மர்ஸ் இது யூஸ் பண்றாரு. இது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும், ஒரு காஸ்ட் அனாலிசிஸ் அவருக்கு சொல்லி கொடுங்க. ஒரு வீடியோ இருந்தா நீங்க அவருக்கு காமிச்சு கொடுங்க. ரைட்? ஒரு வீடியோ நீங்க காமிக்கலாம். அவருக்கு ஒரு காஸ்ட் கம்பேரிசன், காஸ்ட் அண்ட் ப்ராஃபிட் அனாலிசிஸ். கெமிக்கல் யூஸ் பண்ணும்போது அவருக்கு எவ்வளவு செலவு வருது, 40,000 ரூபாய் செலவு வருதுன்னு வச்சுக்கோ. ஹரிசஞ்சீவனி மூலமா அவர் அந்த விவசாயம் பண்ணினா 10,000 ரூபாய் குறைக்கலாம். ரைட்? எக்ஸ்பென்சஸ் வந்து 10,000 ரூபாய் குறைக்கலாம். ரைட்? அப்ப வந்து அந்த அளவுக்கு வந்து கெமிக்கல் யூஸ் பண்ண தேவையில்லை. ஹரிசஞ்சீவனி சேர்த்து யூஸ் பண்ணும்போது கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் வந்து குறைச்சிடலாம், பாதி குறைக்கலாம், 60-70% குறைக்கலாம். நீங்க என்னது ஜீவாமிர்தமோ பஞ்சாமிர்தமோ பஞ்சகவ்யா எல்லாம் சேர்த்து யூஸ் பண்ணினா டோட்டலி வந்து நீங்க யூரியா டிஏபி எல்லாம் அவாய்ட் பண்ணி டோட்டலி ஆர்கானிக்கா இயற்கை உரமா நீங்க விவசாயத்தை பண்ணிக்கலாம். சோ 100% நீங்க பணத்தை அங்கே லாபிக்கலாம். மினிமம் 10,000 rupees நீங்க லாபிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம். இது வந்து ஹரிசஞ்சீவனியோட லாபம். சோ காஸ்ட் அனாலிசிஸ், ப்ராஃபிட், ஈல்டு. ப்ராஃபிட் எப்படி வரும், ப்ராஃபிட் வந்து ஈல்டு, எவ்வளவு அளவுக்கு உங்களுக்கு ஈல்டு இன்க்ரீஸ் ஆகும், 40% ஈல்டு இன்க்ரீஸ் ஆகும், அதோட குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், டிமாண்ட், மார்க்கெட்ல உள்ள டிமாண்ட் அதிகமாகும்,
நான் இங்க பெங்களூர்ல டும்கூர் ஏரியால போகும்போது அங்க ஒரு ஆர்கானிக் என்னது மார்க்கெட் இருக்கு. அங்கே நிறைய விவசாயிகள் வருவாங்க. நிறைய விவசாயிகள் வந்து அங்க அவருடைய ப்ரொடக்ஷன்ஸ் கொடுக்குவாங்க. ஆக்சுவலி வந்து ஆர்கானிக் ஃபார்மிங். ஆனா வந்து அங்க ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ், ஆர்கானிக் ஃப்ரூட்ஸ் மட்டும் சேல் ஆகுறது இல்ல, கெமிக்கல்ஸும் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஏன்னா ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ற விவசாயிகள் கம்மி. ரைட். நம்ம அங்க போய் அதோட மெயின் டைரக்டர் போய் பேசிட்டு இப்ப வந்து ஹரிசஞ்சீவினியோட ப்ரொடக்ஷன் கம்ப்ளீட்டா அந்த மார்க்கெட்ல வாங்குறாங்க. ரைட். அங்கே போய் பார்க்கும்போது ஒரு இது பேரக்காய், பேரக்காய்க்கு நீங்க தமிழ்ல என்ன சொல்லுவோம் எனக்கு தெரியல, பேரக்காய்ன்னு சொல்லும் நினைக்கிறேன். ரைட். பேரக்காய். ரைட். சோ அந்த பேரக்காய் வந்து தயார் பண்ற ஒரு விவசாயி அங்கே ஒரு ஃப்ரூட், அது பேரக்காய் வந்து ஒரு ஃப்ரூட், அது தமிழ்ல என்ன சொல்லு எனக்கு தெரியல. நாசர் சார் இருந்தா ப்ளீஸ் ஹெல்ப் மீ. சார் பேரி தான் சார், பேரி தான் தமிழ்ல பேரிக்காய். பேரக்காய். ரைட். சோ பேரக்காய் தயார் பண்ற ஒரு விவசாயி இருந்தாங்க. அவரு வந்து இது எப்படி அப்ளை பண்ண ஒரு தோட்டத்துல கூப்பிட்டு போனேன். நானும் இங்கே உள்ள லோக்கல் லீடர் நம்ம சேர்ந்து போய் அந்த தோட்டத்தை விசிட் பண்ணிட்டு ஹரிசஞ்சீவினி எத்தனை அளவுல வேணும், எப்ப ஸ்ப்ரே பண்ணணும், அதில் டேட் வைஸ் எல்லாம் எழுதி கொடுத்து விவசாயியோட போன் நம்பர்ல எடுத்து கொண்டு வந்து கரெக்டா அப்ளை பண்ணிது. இப்போ அங்கே அதோட வீடியோ வந்து என்னோட யூடியூப் சேனல் நான் அப்லோட் பண்ணிருக்கேன், கன்னடால இருக்கு. அந்த விவசாயியோட இப்போ உள்ள சிச்சுவேஷன் என்ன தெரியுமா? முன்னாடி வந்து ஒரு ஆர்கானிக் மார்க்கெட்ல கொண்டு போய் கொடுத்து ஒரு மாசத்துக்கு அப்புறம் ஒரு பணம் வச்சிட்டு இருந்தது. இப்ப எப்படி தெரியுமா? மோர் பிக் பஸார், இந்த ரிலையன்ஸ் மார்ட்ல வந்து அட்வான்ஸ் பணத்தை கொடுத்து புக் பண்றாங்க. அந்த அளவுக்கு அந்த பேரக்காயோட குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு. அட்வான்ஸ் புக்கிங், அட்வான்ஸ் பணத்தை கொடுக்குறாரு. இங்க கோலார் சொல்லிட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு இங்க கர்நாடகால. அங்கே வந்து ஒரு பொட்டேட்டோ மெர்ச்சன்ட் ஹரிசஞ்சீவினி யூஸ் பண்ணிட்டு அந்த பொட்டேட்டோ மெர்ச்சன்ட் ஒரு காரை வாங்கிட்டேன். அவருடைய பொட்டேட்டோ வந்து அவருடைய சைஸ் எத்தனை பெருசா சைஸ் வந்துன்னு கேட்டா, இந்த சிப்ஸ் பண்ற கம்பெனி, கோலா கம்பெனி, அந்த மாதிரி சிப்ஸ் எல்லாம் பேக்கெட்ல வருவாங்க பாருங்க. இந்த சிப்ஸ் பண்ற ஃபேக்டரி வந்து டைரக்டா வந்து அவருடைய கம்ப்ளீட் பொட்டேட்டோ தூக்கிட்டு போயிட்டேன். மார்க்கெட்ல கிடைக்கிற விலையை விட 40-50% அதிக பணத்தை அட்வான்ஸா கொடுத்து புக் பண்ணி அதை எடுத்துட்டு போயிட்டேன். ரைட். அவரு வந்து அந்த ஈல்டு வந்து ஒரு காரை வாங்கிட்டேன். அந்த விவசாயி என்ன சொல்றாரு தெரியுமா? என்னோட லைஃப்ல வந்து இந்த பொட்டேட்டோ பண்றேன் நான், சில டைம்ல ஒனியன் பண்றேன், சில டைம்ல பீன்ஸ் பண்றேன், கேப்சிகம் பண்றேன். நானு எனக்கு அவருக்கு வந்து 2 ஏக்கரோ 2.5 ஏக்கரோ இடம் இருக்கு. ரைட். என்னோட லைஃப்ல வந்து இதுல வந்த செலவை கழிச்சு எனக்கு பணம் சம்பாதிக்க முடியும். என்னோட செலவு நடந்து போயிடுச்சு, என்னோட வீட்டு செலவு நடக்குது. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் என்னோட லைஃப்ல வந்து நான் ஒரு கார் வாங்குற அளவுக்கு எனக்கு பணம் கிடைச்சது ஹரிசஞ்சீவினி மூலமா தான். சோ அந்த அளவில வந்து அவருடைய குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ரைட். தட் இஸ் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். அதோட போட்டோஸ் எல்லாம் லாஸ்ட் ப்ரோக்ராம்ல நான் காமிச்சேன். ஹரிசஞ்சீவினியோட அடிஷனல் பெனிஃபிட்ஸை பார்க்கலாம். எல்லாம் வந்து 1/2 கிலோ 3/4 கிலோ தான் இருக்கு. 1 ஏக்கருக்கு வந்து 1/2 கிலோ, 1 ஏக்கருக்கு வந்து 3/4 கிலோ, 1 ஏக்கர் கரிம்புக்கு வந்து 1.25 கிலோ. இது யாரு வேணும் ஈஸியா கேரி பண்ணலாம். இது ஈஸி டு கேரி, ஈஸி டு அப்ளை. 10 ஏக்கர் இருக்குன்னு வச்சுக்கோ, உங்களுக்கு எந்த லேபரும் தேவையில்லை. நீங்களே 10 ஏக்கர், நீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து 10 ஏக்கர் நீங்க விவசாயம் பண்ணிக்கலாம். ஈஸி டு அப்ளை, டிக்ரீசஸ் எக்ஸ்பென்சஸ். அப்போ வந்து லேபருடைய எக்ஸ்பென்சஸ் குறைஞ்சாச்சு. உங்களுக்கு உரத்துடைய கெமிக்கல் உரம் நீங்க வாங்க போறது குறையும். சாயில்ல வந்து மண்ணுடைய தனிமை வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுனால உங்களுக்கு இம்யூனிட்டி, அந்த பிளான்டோட இம்யூனிட்டி அதிகமாகிறதுனால அதுல வந்து டிசீசஸ் வராது. அப்ப அதுல வந்து நீங்க பெஸ்டிசைடு, ஃபங்கிசைடு எல்லாம் யூஸ் பண்றது அளவு வந்து ரொம்ப கம்மியாகும். ரைட். அப்ப அதுல வந்து உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் கம்மியாகும். ஆர்கானிக் ப்ரொடியூஸ் குவாலிட்டி. அதனால நான் சொன்னேன், பேரக்காய் ஆகட்டும், ஆலு ஆகட்டும், இதாகட்டும். நான் ஒனியனுடைய வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். கிரேப்ஸோட வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்புறம் சாம்பார் போடுற ஒரு வெஜிடபிள் இருக்கு பாருங்க, எல்லோ கலர்ல ஒரு வெஜிடபிள், அது வந்து அதோட வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். குவாலிட்டி ஆஃப் ப்ரொடியூஸ் இஸ் ஹை குவாலிட்டி அண்ட் கலர் ஷைனிங். மார்க்கெட்ல வந்து பயங்கர டிமாண்ட், ஹை டிமாண்ட் இந்த மார்க்கெட். மோர் ஈல்ட், மோர் ப்ராஃபிட். அப்போ இது வந்து அந்த விவசாயம் நம்ம தெரிய வைக்கணும். நீங்க செலவு பண்றது 40,000 செலவு பண்ற இடத்துல நீங்க 30,000 செலவு பண்ணுங்க. நீங்க இது ஈஸியா அப்ளை பண்ணிக்கலாம். 20 லட்சத்துக்கு மேல ஃபார்மர்ஸ், விவசாயிகளுக்கு வந்து இது ஆல்ரெடி அப்ளை பண்றாரு.
இது அப்ளை பண்ணிய ஃபார்மர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ரிசல்ட் கிடைச்சது. இதெல்லாம் சொல்லும் போது அவர் என்ன சொல்லுவாங்க, விவசாயம் என்ன சொல்லுவாங்க, அப்படியா, அப்படி இருந்தா நானும் ட்ரை பண்றேன் சொல்லுவாங்களா இல்லையா? அவருக்கு தேவையான அளவுக்கு தேவையான ஒரு கான்பிடன்ஸ், ஒரு கேரண்டி நீங்க கொடுத்தா அந்த விவசாயி என்ன சொல்லுவாங்க, எஸ் அப்போ நான் ஒரு வாட்டி ட்ரை பண்றேன், எனக்கு 10 ஏக்கர் இடம் இருக்கு, நான் ஒரு 5 ஏக்கர்ல போட்டு பாக்குறேன் அப்படி சொல்லுவாங்களா இல்லையா? 100% சொல்லுவாங்க. நீங்க கான்பிடென்டா சொல்லினா 10 ஏக்கர் இருந்தா 10 ஏக்கரும் அப்ளை பண்றதுக்கு ரெடி ஆகும். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு யூஸ் பண்ணும்போது அடிஷனல் பெனிஃபிட் என்ன கிடைக்கும், சாயிலுடைய ஃபெர்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஓரோ வாட்டி ஹரிசஞ்சீவனியும் சாயில் ஹெல்த்தும் யூஸ் பண்ணும்போது ஓரோ வாட்டி யூஸ் பண்ணும்போதும் சாயிலுடைய ஃபெர்டிலிட்டி அதிகமா வரும். நீங்க யூரியா டிஏபி போட்டா ஓரோ வாட்டி போடும் போதும் சாயிலுடைய ஃபெர்டிலிட்டி கம்மியா போயிட்டே இருக்கும். எஸ் ஆர் நோ? நான் சொல்றது கரெக்டா? நீங்க இப்போ யூரியா போடுற ஒரு பேக், நெக்ஸ்ட் நீங்க உங்களுக்கு விவசாயம் பண்ணும்போது 1.5 பேக் போடணும், இல்ல 2 பேக் போடணும். கரெக்டானே? உங்களுக்கு அதாவது வந்து யூரியாவுடைய குவான்டிட்டி நீங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகணும். டிஏபியோட குவான்டிட்டி வந்து ஓரோ அப்ளிகேஷனும் நீங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும். ஹரிசஞ்சீவனி அப்படி இல்லை. ஹரிசஞ்சீவனி வந்து ஓரோ வாட்டி நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு செலவு வந்து குறைஞ்சிட்டே இருக்கும், மண்ணோட தனிமை வந்து இன்க்ரீஸ் ஆ போகும். ஏன்னா வந்து இங்க வந்து நம்ம அந்த அந்த ஈல்டுக்கு, அந்த விளைவுக்கு வந்து நம்ம உரத்தை கொடுக்கல, ரைட்? அந்த மண்ணுடைய தனிமையை நம்ம இன்க்ரீஸ் பண்றோம். அப்போ இந்த வாட்டி நம்ம ஒரு டொமேட்டோ போட்டுன்னு வச்சுக்கோ, அந்த டொமேட்டோல வந்து அந்த டொமேட்டோக்கு கிடைக்கிற மாதிரி அந்த மண்ணுடைய தனிமை இன்க்ரீஸ் ஆகும்போது அதுல ரூட் க்ரோத் ஆகுது, உள்ள வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பில்ட் ஆகுது, அதுல வந்து எர்த்வர்ம்ஸ் ரெடி ஆகுது, மண்ணு வந்து கம்ப்ளீட் நியூட்ரிஷன்ஸ் மண்ணா மாறுது, ரைட்? அந்த நியூட்ரிஷன்ஸை பிக் பண்ணி அந்த செடி வந்து நல்லா வளருது. அப்ப இன்க்ரீசஸ் கிராப் ஆஃப்டர் த கிராப். ஒரு கிராப்ல இருந்து இன்னொரு கிராப்ல போகும்போது மண்ணுடைய தனிமை இன்க்ரீஸ் ஆச்சு, ரைட்? அப்ப நம்முடைய உரத்துடைய யூஸ் வந்து இன்னும் குறைக்கலாம், இன்னும் வந்து டிசீஸ் வந்து குறைஞ்சு போயிடும். அது இப்ப ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சம் பூச்சி கொஞ்சம் டிசீஸ் எல்லாம் வந்திருக்கும், ஆனா செகண்ட் டைம் இன்னும் கம்மியாகும், தேர்ட் டைம் இன்னும் கம்மியாகும். அப்ப டிசீசஸ் கம்மியாகும் போது உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் கம்மியாயிட்டு போயிட்டே இருக்கும். டிக்ரீசஸ் நீட் ஆஃப் வாட்டர், தண்ணியோட உபயோகம் குறையும். நான் இங்க கர்நாடகால நிறைய இடத்தை பார்த்திருக்கேன், ஈவன் தமிழ்நாட்டுல மாதிரி பிரச்சனை இருக்குன்னு இருக்கிறேன். நிறைய இடம் ட்ரையா போச்சு, ஈவன் போர்ல கூட தண்ணி இல்லை. போர்ல வந்து முன்னாடி எல்லாம் வந்து கர்நாடகா 300-400 அடியில தண்ணி கிடைச்சிட்டு இருந்தது. 250 ஃபீட், 300 ஃபீட், 400 ஃபீட் தண்ணி கிடைச்சிட்டு இருந்த இடத்துல வந்து இப்ப 1000, 1500, 2000 அடியில தண்ணி இல்லை. ரிவர் இருந்தா ஓகே, ரிவர் இருக்கிற இடத்துல மட்டும் தண்ணி கிடைக்கிறது, இல்லன்னா மழை இருக்கணும், ரைட்? நிறைய இடத்துல கர்நாடகா வந்து கொஞ்சம் டைம் தான் மழை கிடைக்கும். சில இடங்கள்ல வந்து ரிவர் கிடையாது, அங்க போர்ல தண்ணி இல்ல, போர்ல வந்து 2000 அடி கீழே போனாலும் தண்ணி கிடைக்கிறது இல்லை. ஆனா அப்போ அந்த இடத்துல வந்து நீங்க கெமிக்கல் உரத்தை போடணுமா இல்ல இயற்கை உரத்தை போடணுமா? நீங்க சொல்லுங்க. கெமிக்கல் உரம் போடணுமா? கெமிக்கல் உரத்துல வந்து தண்ணியுடைய உபயோகம் அதிகமாகும். இவ கெமிக்கல் நான் ஒரு வித்தை போட்டுட்டேன், சீடு போட்டாச்சு, அப்புறம் அது கூட மேல யூரியா போட்டுட்டேன் அது வச்சுக்கோ, யூரியா போட்டாச்சுன்னு வச்சுக்கோ. இப்ப நான் தண்ணி கொடுக்கணுமா வேண்டாமா? 100% நான் தண்ணி கொடுக்கலன்னா செடி இருந்தா செடி போயிடும், நான் சீடு போட்டா சீடு போயிடும். தண்ணி கொடுக்கலாமா? தண்ணி கொடுத்துதான் ஆகணும் கெமிக்கல் ஃபர்டிலைசர். ஆனா ஹரிசஞ்சீவனி நீங்க யூஸ் பண்ணும்போது தண்ணியோட உபயோகத்தை குறைக்கலாம். அது ஒண்ணு. ரெண்டு வந்து நீங்க கொடுக்கிற தண்ணி வந்து அந்த மண்ணில வந்து அது ஹோல்டிங் மண்ணுடைய தண்ணி ஹோல்டிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். அப்போ நீங்க கொடுக்கிற தண்ணி மண்ணில் அப்படியே இருக்கும், ஆனா கெமிக்கல் அப்படி இருக்காது. கெமிக்கல் வந்து அந்த தண்ணியை புடிச்சு வைக்கிற கெப்பாசிட்டி மண்ணில் இருக்காது. அப்ப குடிக்கிற தண்ணி அப்போ அந்த செடிக்கு கிடைச்சா கிடைக்கும், இல்லன்னா அது சன்னில வந்து சன் வரும்போது அது ஆவியா போயிடும், இல்லன்னா அது வேற இடத்துல எங்க போயிடும், ஆனா அந்த செடிக்கு மறுபடியும் கிடைக்காது, ரைட்? அந்த தண்ணி அங்க இருக்காது. அதனால கெமிக்கல் ஃபார்மிங் பண்ற மண்ணை நீங்க பாருங்க, இம்மீடியட் ட்ரை ஆயிடும், இம்மீடியட் ட்ரை. டெய்லி நீங்க தண்ணி போடணும். ஆனா ஹரிசஞ்சீவனி யூஸ் பண்ணும்போது நீங்க டெய்லி தண்ணி கொடுக்குற அவசியம் இல்லை. நீங்க வீக்லி ஒரு வாட்டியோ 10 நாளுக்கு ஒரு வாட்டியோ நீங்க தண்ணி கொடுத்த போதும் கொடுக்கிற தண்ணி அந்த மண்ணில இருக்கும். தட் இஸ் ஸ்பெஷாலிட்டி ஆஃப் ஹரிசஞ்சீவனி. நீங்க ஒரு வாட்டி கொடுத்து ஒரு வாரம் நீங்க மறந்துடலாம், அது கொடுக்கிற தண்ணி அங்க இருக்கும். அது நீங்க ஸ்டார்ட் பண்ற அந்த டைம்ல இருந்து ஆகாது. நீங்க ஒரு நீங்க கரெக்டா பண்ணி பார்த்து
எடுத்துருங்க. ஒரு crop நீங்க எடுத்ததுக்கு அப்புறம் செகண்ட் crop நான் சொல்றேன். அந்த டைம் by the time you go to the second crop, நீங்க ரெண்டாவது crop போற டைம் உள்ள மண்ணை வந்து ஒரு கண்டிஷன்ல வந்திருக்கும். ரைட், ஸ்டார்டிங்லயே வந்து மிராக்கிள் மேஜிக் மாதிரி ஆகாது. சோ நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி நீங்க அந்த crop எடுத்துருங்க. ரைட், கொஞ்சம் தண்ணி கொடுக்க தேவை வரும். ஆனா செகண்ட் crop, தேர்ட் கிராப்ல வந்து நீங்க 10 நாள்ல 15 நாள்ல தண்ணி கொடுக்கும் போதும். ஃபர்ஸ்ட்ல வந்து அப்படி ஆகாது. அப்போ போக போக உங்களுக்கு தண்ணியோட யூசேஜ் கம்மியாகும், பெஸ்டிசைடோட யூஸ் கம்மியாகும், உரத்தோட யூஸ் கம்மியாகும். அப்ப என்ன ஆகும், உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் வந்து கம்மியாயிட்டே போகும். ஈல்டு வந்து அதிகமா வரும், ஈல்டுடைய குவாலிட்டி அதிகமா வரும், மண்ணோட குவாலிட்டி தனிமை அதிகமா வரும். உங்களுக்கு அங்க இருக்கிற தண்ணியோட குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ரைட், அப்புறம் ஓரோ கிராப்புக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மண்ணை வந்து நீங்க உளுமை டில்லிங் பண்ணி நீங்க இது பண்ணுவாங்க பாருங்க. ரெண்டாவது ரெடி பண்ணணும். இன்னொரு கிராப் ரெடி பண்ணோம்னா மறுபடியும் இந்த மண்ணெல்லாம் டீல் பண்ணி டிராக்டரை கொண்டு வந்து ரெடி பண்ண பாருங்க. ஒரு கிராப் எடுத்ததுக்கு அப்புறம் இன்னொரு கிராப் போடணும். ஹரிசஞ்சீவில அப்படி தேவையில்லை. அதே மண்ணில இருக்கிற இடத்துல நீங்க டொமேட்டோ போட்டிருக்கா, டொமேட்டோ எடுத்து மாற்றி அங்கேயே நீங்க பீன்ஸ் போட்டுடலாம். நீங்க டிராக்டர் அவசியம் இல்ல. அந்த மண்ணை வந்து அதே மண்ணில் அப்படியே நீங்க பீன்ஸ் போடலாம். அதுக்கு பீன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க கேப்சிகம் போடலாம். கேப்சிகம் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க இன்னொரு வெஜிடபிளை போடலாம். நீங்க அப்படியே அதே சேம் மண்ணில டிராக்டரை கொண்டு வராமையே நீங்க அப்படியே கண்டினியூஸா வந்து நீங்க விவசாயம் பண்ணிட்டே போகலாம். ஆச்சரியமா இருக்கு இல்லையா? நீங்க ஒரு வாட்டி பண்ணி பாருங்க. ஓரோ வாட்டியும் நீங்க விவசாயம் பண்ணும் போதும் உங்களை மண்ணுடைய தனிமை அப்படியே இன்க்ரீஸா வந்துட்டே இருக்கும். எதுக்கு நீங்க டிராக்டர்ல நீங்க டில்லிங் எதுக்கு பண்றேன்? ஏன்னா நீங்க யூரியா போடும்போது, டிஏபி போடும்போது அந்த மண்ணு ஸ்பாயில் ஆயிடுச்சு. ரைட், அந்த மண்ணில் நீங்க மறுபடியும் டொமேட்டோ போட்ட மண்ணில வந்து நீங்க கேப்சிகம் போட்டா அந்த மண்ணு டேமேஜா போயிடுச்சு பிகாஸ் ஆஃப் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ். ரைட், அந்த மண்ணை வந்து நீங்க டிராக்டரை கொண்டு வந்து டில்லிங் பண்ணி ரெடி பண்ணி மட்டும்தான் நீங்க நெக்ஸ்ட் கிராப் பண்ண முடியும். ஏன்னா நீங்க மண்ணை டேமேஜ் பண்ணிட்டேன் பிகாஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ். ஹரித் சஞ்சீவினி நீங்க டில்லிங் பண்ண அவசியம் இல்லை, டிராக்டர் கொண்டு அவசியம் இல்லை. ஏன்னா மண்ணை வந்து நீங்க டேமேஜ் பண்ணல. அப்புறம் என்ன பண்ணிருக்கு, மண்ணை நீங்க நல்லா பண்ணிட்டேன், மண்ணுடைய தனிமை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டேன், அதுல நிறைய மண் புழுக்கள் உருவாயிட்டேன், நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் டெவலப் ஆயிட்டேன், நிறைய மண்ணில் வந்து நியூட்ரிஷன் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நீங்க டிராக்டர் கொண்டு வர அவசியம் இல்லை. டொமேட்டோ எடுத்துருங்க, பீன்ஸை போட்டுடுங்க. பீன்ஸ் வந்தாச்சா, ஈல்ட் ஆயிடுச்சா, பீன்ஸை தூக்கி போட்டு கேப்சிகம் போடுங்க. எது வேணும் போடும், டிராக்டர் அவசியம் இல்லை. அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு ஏக்கர் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் முடிச்சு இன்னொரு ப்ரொடியூஸ் போடும்போது இந்த மண்ணை ரெடி பண்றதுக்கு 10,000, 15,000, 20,000, 25,000 ரூபாய் செலவாகும். அந்த செலவு நீங்க லாபிக்கலாம். இதெல்லாம் யாருக்கு சொல்லி கொடுக்கணும்? நீங்க எந்த ஃபார்மரை நீங்க போய் மீட் பண்றியோ அந்த ஃபார்மருக்கு இந்த விஷயம் எல்லாம் சொல்லி கொடுக்கணும். நீங்க எழுதி நோட் பண்ணிட்டு இருக்கா, எல்லாம் நோட் பண்றியா? நோட் பண்ண போயிடும். ரைட், ப்ராமிஸ் யுவர் சப்போர்ட். இதெல்லாம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க என்ன சொல்லணும், சப்போஸ் நீங்க ஹரித் சஞ்சீவினி யூஸ் பண்றதுக்கு ரெடியா இருந்தா ஐ வில் ஸ்டாண்ட் வித் யூ. உங்களை கூட நான் நிக்கிறேன். உங்களுடைய விவசாயத்தோட கூட நானே நின்று உங்களுக்கு தேவையான சப்போர்ட்டை கொடுத்து உங்களுக்கு ஈல்டு வர்றது வரைக்கும் நான் உங்களை கூட இருக்கிறேன்னு சொல்லி ஒரு கான்பிடன்ஸ் அவர் கொடுத்தா 10 ஏக்கர் இருந்தா 10 ஏக்கரும் பண்ணலாம். இஃப் யூ ஆஃபர் யுவர் சப்போர்ட் அண்ட் சர்வீஸ். அதுக்கு என்ன வேணும், உங்கள்கிட்ட ஒரு டைரி இருக்கணும். இந்த டைரியில வந்து நீங்க அவங்க மீட் பண்ணும்போது பேரு, மொபைல் நம்பர், அவர் என்ன கிராப் யூஸ் பண்றாரு, எத்தனை கிராப் இருக்கு, எத்தனை இடத்துல பண்றாரு, தண்ணியோட அவைலபிலிட்டி இருக்கா இல்லையா, எப்போ ஒரு ஃபர்ஸ்ட் இதை போட போறேன், அதோட டேட், இதெல்லாம் மென்ஷன் பண்ணி நீங்க கொடுக்குற டைம், இதெல்லாம் டேட் போட்டு செகண்ட் ஸ்டேஜ் அப்போ, தேர்ட் ஸ்டேஜ் அப்போ, ஃபோர்த் ஸ்டேஜ் அப்போ எப்போ அப்ளை பண்ணா அது கரெக்டா ஃபாலோ பண்ணி ஜீவாமிர்தம் ரெடி பண்ற மாதிரி இருந்தா அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும். ரைட், எல்லாம் ஹெல்ப் நீங்க வாட்ச் பண்ணி உங்க டெலிபோன்ல நீங்க கால் பண்ணியாலும் போதும், ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் எடுத்தாலும் போதும், இல்ல நீங்க மீட் பண்ணியால் இன்னும் சூப்பரா இருக்கும். சப்போஸ் அந்த மாதிரி ஒரு ஹெல்ப் நீங்க கொடுத்தா, ஆந்திர பிரதேசல குள்ளாயிரெட்டின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். குள்ளாயிரெட்டி சார் வந்து இந்தியாவில டாப்ல இருக்கு. ஆர்சிஎம் ரெக்கார்டு புக்னு சொல்லிட்டு இப்போ பில்வாராயில ஒரு ரெக்கார்ட் புக்னு சொல்லிட்டு ஒரு வால் கிரியேட் பண்ணிருக்க புது ஆபீஸ்ல. இப்ப நீங்க நெக்ஸ்ட் டைம் போகும்போது நீங்க பார்க்கலாம், அந்த வேர்ல்டு ஆர்சிஎம் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் சொல்லிட்டு ஒரு வால் அவர் ஸ்டார்ட் பண்ணிருக்க. ஆர்சிஎம் உடைய என்ட்ரன்ஸ்ல ரிசப்ஷன் கவுண்டர்ல
ஒரு பெரிய ஆர்சிஎமோட அச்சீவர்ஸ் ஸ்பெஷல் அச்சீவ்மெண்ட் பண்ணிய ஆள்களுடைய போட்டோ இருக்கு. அதுல வந்து குல்லாய் ரெட்டியோட போட்டோ. குல்லாய் ரெட்டி சார் வந்து ஆந்திர பிரதேஷ்ல ஹையஸ்ட் சேல்ஸ் ஆஃப் ஹரிசஞ்சீவினி பண்ற ஆள். 18 லட்சம் பிவி, 18 lakhs பிசினஸ் உடைய, அதாவது வந்து ஒரு 25-27 lakhs பிசினஸ் அவர் ஒரே ஒரு ஆள் ஒரு 10 months 10 மாசத்தில் பண்ணியிருந்தோம். 10 months அச்சீவ்மெண்ட். அந்த அளவுக்கு யாரும் இந்தியாவில் யாரும் பண்ணல. ரைட். அவருடைய போட்டோ வித் ஃபேமிலி போட்டோ அந்த ஆர்சிஎம் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்ல ஆர்சிஎம் வேர்ல்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் சொல்லி அங்கே ஒரு வால் ரெடி பண்ணிருக்காங்க. அவருடைய போட்டோ இருக்கு. அவர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த என்னது குல்லாய் ரெட்டி சார் இந்த அச்சீவ்மெண்ட் பண்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எந்த ஃபார்மர் அதை அப்ளை பண்ணுவாங்களோ அவர் டைரியில வந்து அவருடைய பேரு இது இருக்கும். ஃபாலோ பண்ணி அவர் போன் பண்ணி அவருக்கு தேவையான சப்போர்ட் சர்வீஸ் அவர் ஓபன் பண்ணிட்டே இருக்கும். அப்ப அந்த ஃபார்மர் என்ன பண்ணுவாங்க? கம்ப்ளீட் சப்போர்ட் கிடைச்சாச்சா குல்லாய் ரெட்டி சைடு கையில இருந்தா, அப்ப என்ன பண்ணுவாங்க? இந்த ஃபார்மர் வந்து இன்னொரு 10 ஃபார்மர் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. நான் இந்த மாதிரி அப்ளை பண்ணிது, எனக்கு குல்லாய் ரெட்டி வந்து எனக்கு எல்லா தேவையான சப்போர்ட் கொடுத்தாரு. அவரே நீங்க உங்களை ஃபார்மிங்கிலும் நீங்க உபயோகிச்சா அவர் வந்து எல்லா தரமான சப்போர்ட்டும் கொடுப்பாங்க. அவர் ரொம்ப சப்போர்ட், நல்ல ஈல்டு கிடைக்குது, என்னோட தோட்டத்துல வந்து எனக்கு இவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சது, கம்ப்ளீட் எனக்கு அவருடைய சப்போர்ட் இருந்ததுன்னு சொல்லி குல்லாய் ரெட்டி சார் ஒரு இடத்துல போனா ஒரு ஃபார்மர் கொடுத்தா அந்த ஃபார்மர் 10 ஃபார்மர் நம்ம கொடுத்து அப்படியே மறந்துட்டா. நம்ம ஹரிசஞ்சீவினி கொடுத்தாச்சு, மறந்துட்டேன், போல நான் போனும் பண்ணல எதுவும் பண்ணல. ரைட். அவரே ஃபார்மர் கூப்பிட்டு சார் நீங்க போட்ட ஹரிசஞ்சீவினி போட்டாச்சு, எனக்கு அவ்வளவு ரிசல்ட் கிடைக்கலன்னு சொன்னா நம்ம மறுபடியும் அங்க போறது இல்லை, அவரோட போன் மிஸ் பண்ணும். அப்படி பண்ணக்கூடாது. நீங்க போய் அந்த ஃபார்மரை மீட் பண்ணுங்க. அவருக்கு என்ன பிரச்சனை இருக்கு, எல்லா பிரச்சனைக்கும் நமக்கு சொல்யூஷன் இருக்கு. அவர் கரெக்டா அப்ளை பண்ணிருக்கா, மிக்சிங் கரெக்டா பண்ணிருக்கா, ஏதோ ஒரு ப்ராப்ளம் பண்ணிருக்கும், இல்லன்னா 100% ரிசல்ட் கிடைச்சுதான் ஆகணும். அப்ப அவருக்கு போய் மீட் பண்ணி அவருக்கு தேவையான சப்போர்ட் கைடன்ஸ் எல்லாம் கொடுத்து அவருக்கு கூட சேர்ந்து நின்று நீங்க ஒரு ஃபார்மருக்கு நீங்க ஒரு வாட்டி அப்ளை பண்ணி ரிசல்ட் எடுத்து கொடுத்தா அந்த ஃபார்மர் 10 ஃபார்மரை கொடுக்கும், அந்த 10 ஃபார்மர் வந்து 100 ஃபார்மரை கொடுக்கும், அந்த ஊரெல்லாம் உங்களுக்கு கிடைச்சு. நீங்க ஒரு ஃபார்மர் மூலமா நீங்க ஆர்சிஎம் பிசினஸ்ல டைமண்ட் ஆயிடலாம். ரைட். அந்த அளவுக்கு உங்களுக்கு பிசினஸ் வர்றதுக்கு நீங்க அந்த ஃபார்மர் கூட நிக்கணும், நீங்க கொடுத்து மறந்துடக்கூடாது. ரைட். ஓகே. அப்ப இந்த ஹரிசஞ்சீவினி நம்ம ப்ரமோட் பண்ணி நமக்கு எவ்வளவு வருமானம் கிடைக்கும்? இதுதான் ஒரு செட் ஆஃப் ஹரிசஞ்சீவினி. நம்ம இந்த பொருள் எல்லாம் லாஸ்ட் ஹரிசஞ்சீவினி பார்ட் 3ல நம்ம தெரிஞ்சாச்சு. ஹரிசஞ்சீவினி எவ்வளவு என்ன யூஸ் பண்ணுவாங்களே, எப்படி யூஸ் பண்ணணும், உபயோகம் என்ன, ஸ்ப்ரே மேக்ஸோட உபயோகம் என்ன, நம்ம பார்ட் 3ல தெரிஞ்சிருச்சு. பார்ட் 3 நீங்க சப்போஸ் அட்டென்ட் பண்ணலாம்னா பார்ட் 3 பார்ட் 2ல தெரிஞ்சிருச்சு, பார்ட் 3 பார்ட் 2ல நம்ம தெரிஞ்சிருச்சு. சப்போஸ் நீங்க பார்க்கல, நீங்க அட்டென்ட் பண்ணலாம்னா நீங்க யூடியூபோட லிங்க் உங்களுக்கு சாட் பாக்ஸ்ல நம்ம சீனியர் லீடர்ஸ் கொடுக்குவாங்க. சீனியர் லீடர்ஸ் இந்த சாட் பாக்ஸ்ல உங்களுக்கு யூடியூபோட லிங்க் கிடைக்கும். அந்த யூடியூபோட லிங்க் நீங்க காப்பி பண்ணி உங்களை கூகுள்ல போட்டா உங்களுக்கு பார்ட் 2 இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எப்படி உபயோகிக்கணும், எந்த டைம்ல அப்ளை பண்ணணும், எப்படி உரத்தோட கூட சேர்த்து பண்ணணும், நம்ம மண்ணை வந்து டில் பண்ணும்போது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும், மண்ணில அந்த விதைய போட்டா தைய நட்டா, ரைட், எப்போ நம்ம ஹரிசஞ்சீவினி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் எல்லாம் நம்ம டீடைலா நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கு. சப்போஸ் நீங்க அட்டென்ட் பண்ணலாம், யூடியூப் லிங்க் உங்களுக்கு சாட் பாக்ஸ்ல நம்ம சீனியர் லீடர்ஸ் போட்டுடுவாரு. நீங்க அதை காப்பி பண்ணி உங்களை வாட்ஸ்அப்ல எங்கேயோ நீங்க சேவ் பண்ணி வச்சிருங்க. ரைட். சோ இது வந்து ஒரு செட் ஹரிசஞ்சீவினி ஒரு செட். இது ஒரு ஏக்கருக்கு 3 to 4 months கிராப் எது ஆகட்டும், அது வெஜிடபிள் ஆகட்டும், பேடி ஆகட்டும், எதாகட்டும், 3 to 4 monthsல வர போற எனி ஈல்ட் இது ஒரு செட் போதும். அதுல என்ன வருது? ஹரிசஞ்சீவினி, ராபிட், ஸ்ப்ரைமேக்ஸ் 1 லிட்டர், சாயில் ஹெல்த் 500 கிராம், 20 கார்டன் கோல்ட், ஒரு பேக்கெட் டிஃபெண்ட். டோட்டல் எவ்வளவு செலவு வரும்? 8,680 rupees செலவு வரும். இது நம்ம ஆஸ் ஏ டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கும்போது எத்தனை பணத்துக்கு கிடைக்கும்? 6,740 rupeesல கிடைக்கும். அப்ப நமக்கு ஒரு செட் ஒரு விவசாயிக்கு ஒரு நாள் கொடுத்தா ஒரு நாளுடைய வருமானம் எவ்வளவு? 1,940 rupees. கரெக்ட் தானே? எம்ஆர்பி இருந்து நீங்க டிபி மைனஸ் பண்ணி பாருங்க. வாட் இஸ் யுவர் ஸ்பாட் இன்கம்? ஸ்பாட்ல உங்களுக்கு கிடைக்கிற இன்கம் எவ்வளவு? 1,940 rupees. நான் என்ன பண்ண போறேன்? டெய்லி ஒரு செட்டை நான் சேல் பண்ண போறேன். எவ்ரி டே ஒரு செட், எவ்ரி டே ஒரு விவசாயியை மீட் பண்ண வேண்டியது. நான் இப்ப அப்ளை பண்ணியதெல்லாம் வந்து அந்த விவசாயிக்கு தெரிய வச்சு அவருக்கு வந்து தேவையான கான்பிடன்ஸை கொடுத்து டைரியில அந்த விவசாயியோட டீடைல்ஸ் எல்லாம் எழுதி வச்சு ஒரு விவசாயிக்கு ஒரு நாள் ஒரு செட்டை கொடுத்தா என்னோட 1 month இன்கம் இஸ்
58,200 rupees. 58,200 rupees. இந்த வருமானத்தை நான் RCM ஒரு டீமை பில்ட் பண்ணி சம்பாதிக்கணும். நான் ஸ்டார் பிளாட்டினம் லெவல்ல போகணும், இல்லன்னா டெக்னிக்கல் லெவல்ல போகணும். இந்த வருமானத்தை நான் சம்பாதிக்கணும் தான். ஆனா ஹரிசஞ்சீவனி மூலமா நான் அந்த டெக்னிக்கல் லெவல்ல வரும்போது வருமானத்தை ஒன் செட் பெர் டே, ஒரு நாள் ஒரு விவசாய வித் ப்ராடக்ட், ரைட்? பேக் பேக்ல ஹரிசஞ்சீவனி ரேபிட் ஸ்ப்ரே நான் இந்த ப்ராடக்ட் என்னெல்லாம் போட்டிருக்குதோ அதெல்லாம் அந்த பேக் கூட போட்டு ஆர்சிஎம்மோட மீதி இருக்கிற ஒரு டீ பவுடர், ஒரு பேஸ்ட் அது கூட போட்டு நான் காலையில வீட்டுல இருந்து கிளம்பினா ஒரு விவசாய மீட் பண்ணி ஒரு செட் சேல் பண்ணி தான் நான் வீட்டுல ரிட்டர்ன் போகும். ஒரு 2 hours or 3 hours ஜாப். எனக்கு வருமானம் எவ்வளவு? நியர்லி 60,000 rupees. 60,000 rupees 2 to 3 hours ஜாப் எவ்ரி டே. ஒரு விவசாயம் மீட் பண்ணணும், ரைட்? சப்போஸ் நான் அந்த மாதிரி மீட் பண்ணினா எனக்கு பிசினஸ் வால்யூம் எவ்வளவு கிடைக்கும்? எல்லா பொருளும் பிசினஸ் வால்யூம் இருக்கு இல்லையா? கரெக்ட் தானே? நீங்க டீ வாங்கியால் பிசினஸ் வால்யூம் இருக்கு, நீங்க நியூட்ரி சார்ஜ் வாங்கினா பிசினஸ் இருக்கு, பிசினஸ் வால்யூம் இருக்கு. நீங்க ஹரிசஞ்சீவனி செட் வாங்கியாலும் பிசினஸ் வால்யூம் கிடைக்கும். எவ்வளவு பிசினஸ் வால்யூம் கிடைக்கும் ஒரு செட்ல? 4,837, approximately 5,000 BV. 30 daysல நியர்லி 1.5 லட்சம் BV. 1.5 லட்சம் BV வந்து உங்களுக்கு 26.5% கமிஷன் கிடைக்கும். ஏன்னா நீங்க you are very very close to 1.7 lakhs. 1.7 lakhsக்கு ரொம்ப கிட்ட இருக்கு, நீங்க வெரி க்ளோஸ். அப்ப இன்னொரு 20,000 BV 25,000 BV இருந்தா போதும், ரைட்? அதுல நீங்க ஒரு ஆளை சேர்க்கிறதோ கொஞ்சம் வேற பொருள் நீங்க ரீட்டைல் பண்றது வரும். ஹரிசஞ்சீவனி மட்டும்தானே சொல்லிட்டு, ரைட்? ஒன் செட் பர் டே, ரைட்? 1.7 lakhs டர்ன் ஓவர் நீங்க ஈஸியா வந்துட முடியும், ரைட்? அப்ப எவ்வளவு ஆச்சு அக்கௌண்ட்ல? எத்தனை பணம் வரும்? 38,000 சேஞ்ச் உங்க அக்கௌண்ட்ல வரும். டோட்டல் கமிஷன் எவ்வளவு? நியர்லி 1 lakh. 1 லட்சம் ரூபாய், 96,654 rupees. நீங்க பண்ணிய வேலை என்ன? ஒரு நாள் ஒரு விவசாயி வித் ஒன் ஃபுல் செட் ஆஃப் ப்ராடக்ட் கொண்டு போய் அந்த விவசாயியை மீட் பண்ணி அவருடைய பிரச்சனைகளை கேட்டு நம்ம ஹரிசஞ்சீவனியோட பெனிஃபிட் அவருக்கு சொல்லி கொடுத்து அவருக்கு தேவையான சப்போர்ட் ஓபன் பண்ணி டைரியில் அவருடைய டீடைல் எழுதி நம்ம வரணும். அப்போ ஆல்மோஸ்ட் 2 to 3 hours ஒர்க் எவ்ரி டே. எத்தனை நேரம்? ஒரு நாள் எத்தனை மணி நேரம் வேலை பண்ண போறேன்? 2 to 3 hours, அவ்வளவுதான். மேக்சிமம் 4 hours. எவ்வளவு உங்களை வருமானம்? 1 lakh per month. ஹலோ, புரிஞ்சுச்சா? ரைட்? So huge income. One set per day, monthly income nearly 1 lakh approximately. நீங்க வந்து ரன்னர் லெவல் கிளியர் பண்ணியாச்சு. உங்களை டீம்ல யாரும் இல்ல, நீங்க தனியா இருக்கு, நீங்க ஒற்றையா வேலை பண்ற. உங்களை டீம்ல ஒரு ஆளையும் நீங்க சேர்க்கல, ரைட்? நீங்க உங்களை டீம்ல நீங்க ஒரு ஆளையும் சேர்க்காமையே நீங்க RCM ரன்னர் லெவல் வர்றதுக்கு நீங்க பண்ண வேண்டிய வேலை ஒன் செட் பர் டே. நீங்க ஒரு விவசாயிய ஒரு நாள் மீட் பண்ணணும். கஷ்டமா? ஒரு நாள் நீங்க பைக்ல எடுத்து போய் பேக் பேக்ல கொஞ்சம் பொருளை எடுத்து ஒரு விவசாயி மீட் பண்ணி ஹரிசஞ்சீவனி சொல்றது கஷ்டமா? சிம்பிளா? காமராஜ் சார் சொல்ற மாதிரி இட் இஸ் வெரி சிம்பிள் பட் நாட் ஈஸி. அதுக்கு ஒரு கமிட்மெண்ட் வேணும், ரைட்? ஓகே. சப்போஸ் ஒன் செட் பண்ற இன்னொரு ஆளை நீங்க ரெடி பண்ணியாச்சு. நீங்க மதுரையில வேலை பண்ணிட்டு இருக்கு, நீங்க திண்டுக்கல்ல வந்து இன்னொரு ஆளை ரெடி பண்ற, இல்ல ட்ரிச்சியில் நீங்க ஒரு ஆளை ரெடி பண்ற, இல்ல சென்னையில வந்து நீங்க இன்னொரு ஆளை ரெடி பண்ற. அவருக்கு வேண்டிய வேலை என்ன? ஒன் செட் பெர் டே. அப்ப சென்னையில உங்களை கூட சேர்ந்த ஆள், இல்ல ட்ரிச்சியில் உங்களை கூட சேர்ந்த ஆள், ஒன் செட் பெர் டே பேஸ்ல நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா அவரோட வருமானம் எவ்வளவு? 1 lakh rupees, approximately 96,000 change, nearly 1 lakh rupees per month. கரெக்ட்? அவரு உங்களை கூட எங்க சேர்ந்தாரு? ஒரு ட்ரிச்சியில சேர்ந்தாரு. நீங்க எங்க இருக்கு? நீங்க மதுரையில இருக்கு. சப்போஸ் an example, ரைட்? அவரும் நீங்க பண்ற வேலையை நீங்க ரிப்பீட் பண்ற ஒன் செட் பெர் டே. அப்ப அவரோட வருமானம், ரைட்? அப்ப நீங்க எவ்வளவு? அவருடைய 1.7 lakhs, உங்களை 1.7 lakhs. நீங்க ஈஸியா வந்து 3.5 lakhs கிளியர் பண்ணிக்கலாம். உங்களை கூட எத்தனை பேர் இருக்கு? 2 பேர், நீங்களும் இன்னொரு ஆள். நீங்க பண்ண போற வேலை என்ன? ஒன் செட் பெர் டே. ஒரு நாள் ஒரு விவசாயியை மீட் பண்ணி இந்த செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அவருக்கு கொடுத்து அவரை தெரிய வைக்க வேண்டிய விஷயம், ரைட்? நீங்க என்னாச்சு? யூ கிளியர்ட் ஸ்டார் லெவல். நிறைய பேர் நான் பார்த்திருக்க RCMல ஸ்டார் லெவல் 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், ஒரு மாசத்துல அடிச்சிடலாம். 1 month effort, committed effort. உங்கள்கிட்ட ப்ராடக்ட் இருக்கணும். உங்களுக்கு இந்த விஷயம் சொல்லி கொடுக்கறதுக்கு நீங்க நான் இப்ப சொல்லிய பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது ஒரு பாயிண்ட் நீங்க விடக்கூடாது. ப்ராடக்டோட இன்ஃபர்மேஷன் 100% இருக்கணும். எப்படி இந்த ஜீவாமிர்தம் ரெடி பண்ணணும், எப்படி இந்த
பஞ்சகவ்யம் ரெடி பண்ணோம். உங்களுக்கு தெரியலையா? ஃபர்ஸ்ட் பார்ட் நீங்க பாருங்க, செகண்ட் பார்ட்டை பாருங்க, தேர்ட் பார்ட் பாருங்க. அதோட யூடியூப் லிங்க்ஸ் வந்து நம்ம லீடர் கொடுக்குவாங்க. அந்த யூடியூப் லிங்க் கேட்டு கேட்டு வாங்கிடுங்க. வாங்கி அதை ஃபுல்லா நீங்க கேட்டு ஃபுல் நாலேஜ். நம்ம ரஞ்சித் சார் சொன்னாரு, நாலேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நாலேஜ், அந்த நாலேஜ் எடுத்து நீங்க இறங்கினா 1 மந்த் போதும் சார். 1 மந்த் நீங்க ஸ்டார் லெவல்ல வந்துடலாம். ரைட்? ஸ்டார் லெவல்ல வந்தா உங்களுக்கு தெரியும், உங்களை இன்கம் தெரியும். அதுக்கப்புறம் ராயல்டி, ராயல்டில வந்து கோல்டு, ஸ்டார் கோல்டு அந்த மாதிரி லெவல் இருக்கு. ராயல்டில போனோம்னா எத்தனை பேர் வேணும் தெரியுமா? 5 பேர். 5 பீப்புள் நீங்க ரெடி பண்ணினா யூ வில் பிகம் ஸ்டார் பிளாட்டினம் டைரக்ட். நீங்க கோல்டும் இல்ல, ஸ்டார் கோல்டும் இல்ல, பிளாட்டினம் இல்ல, டைரக்ட் ஸ்டார் பிளாட்டினம். டைரக்ட் ஸ்டார் பிளாட்டினம் எத்தனை பேர்? 5 பேர், 5 பீப்புள். இந்த 5 பேர் என்ன வேலை பண்ணணும்? 1 செட் per day. இந்த 5 பேருக்கும் வருமானம் எவ்வளவு? 1 lakh per month. 1 லட்சம் வருமானம் per month ஏர்ன் பண்றதுக்கு ஆட்சியோட ஹரிசஞ்சீவனி எடுத்து பண்ண வேண்டியது ஒரு செட், ஒரு நாள் ஒரு விவசாயம் மீட் பண்ணும். ஒரு ஆள் ஈரோடுல, ஒரு ஆள் கோயம்புத்தூர்ல, ஒரு ஆள் சேலத்துல, ஒரு ஆள் திருச்சியில, நீங்க மதுரையில. 5 பேர் நீங்க ஸ்டார் பிளாட்டினம் கிளியர் பண்ணியாச்சு. அந்த 5 பேருக்கும் இன்கம் எவ்வளவு? 1 லட்சம், 1 lakh rupees. எத்தனை இடம் வந்து இயற்கை விவசாயமா மாறும்? எத்தனை இடத்துல வந்து விஷம் இல்லாம உள்ள அக்ரிகல்ச்சர் ரெடியா இருக்கு பாருங்க. எத்தனை ஏக்கர் ஆஃப் லேண்ட் நீங்க ரெடி பண்ணிட்டு இருக்கு. எத்தனை ஆள்களுக்கு வந்து நீங்க ஆரோக்கியம், எத்தனை விவசாயிக்கு வந்து நீங்க எத்தனை வருமானத்தை கொடுக்க போகுது. உங்களுக்கு வர வருமானம் ஒரு பக்கத்தில் வச்சிருங்க. ஆனா நீங்க பண்ற வேலையில இந்த இந்தியா மொத்தமா உள்ள ஆள்களுடைய ஹெல்த்தை வந்து நீங்க காப்பாத்த போற த்ரூ ஹரிசஞ்சீவனி. 1 செட் per day பேஸ்ல ஒர்க் பண்ற பத்தால நீங்க ரெடி பண்ணினா you will become a technical achiever. ரைட்? நீங்க டெக்னிக்கல் அச்சீவரா வரலாம். நீங்க பர்ல் ஆகலாம், ஸ்டார் பர்ல் ஆகலாம், எமரால்ட் ஆகலாம், ஸ்டார் எமரால்ட் ஆகலாம், ரூபி ஆகலாம், ஸ்டார் ரூபி ஆகலாம். நீங்க இது எந்த பின்னு வேணும் அடிக்கலாம். ஈஸியா வந்து நீங்க எந்த பின்ல, நம்ம காமராஜருடைய லெவல் இது எமரால்டு லெவல்ல நீங்க வரணும்னா ஒரு 20 பேரை ரெடி பண்ணுங்க. 20 people, ஒரு 20 பேரை ரெடி பண்ணுங்க. 10 பேர் உங்களை ஏ சைடுல, 10 பேர் பி சைடுல. அது இனஃப். அந்த 20 பேர் பண்ண வேண்டிய வேலை என்ன? 1 செட் per day. ஒரு செட் per day வேலை பண்ற 10 பேர் ஏ சைடுல ரெடி பண்ணுங்க, 10 பேர் பி சைடுல ரெடி பண்ணுங்க. யூ ஆர் an emerald achiever. நீங்க எமரால்டா போயிடுச்சு. ரைட்? ஒருத்தருக்கும் இன்கம் எவ்வளவு? ஒருத்தருக்கும் வந்து 1 lakh rupees இன்கம். எத்தனை சம்பாதிக்க நீங்க ஈவன் டைமண்ட் கூட நீங்க ஒரு 50 பேரை ஏ சைடுல ரெடி பண்ணுங்க, ஒரு 50 பேரை பி சைடுல ரெடி பண்ணுங்க. யூ வில் பிகம் டைமண்ட். யூ வில் பிகம் டைமண்ட் இன் RCM. ஒல்லி ஹரிசஞ்சீவனி நான் சொல்றேன். ஒல்லி ஹரிசஞ்சீவனி எத்தனை பேர் வேணும்? 100 பேர். 50 பேர் நீங்க ஏ சைடுல ரெடி பண்ணுங்க, 50 பேர் நீங்க பி சைடுல ரெடி பண்ணுங்க. உங்க இன்கம் எவ்வளவு? 30 லட்சம் per month. 30 lakhs rupees சம்பாதிக்கலாம் டே எவ்ரி மந்த். நீங்க என்ஜாய் பண்ணலாம். எத்தனை பேருக்கு வேலை கொடுக்கணும்? 100 பேருக்கு வேலை கொடுக்கணும். 100 பேர், 100 பீப்புளுக்கு வேலை கொடுங்க. அந்த 100 பீப்புளுக்கு வேலை என்ன? எவ்ரி டே இந்த செட்டை எடுத்து ஒரு விவசாயி மீட் பண்ணும். That's all. Simple. You can become a diamond in RCM. Right? Okay. So எல்லாம் நல்லா இருக்கு, எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். பட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் நான் சொல்லிட்டு இந்த ப்ரோக்ராமை நான் ஹேண்ட் ஓவர் பண்றேன் கான்ஃபரன்ஸ்க்கு மறுபடியும். ஃபாலோ. நீங்க பொருளை கொடுத்து அந்த ஃபார்மரை, அந்த விவசாயியை மறக்க கூடாது. யூ ஷுட் ஸ்டாண்ட் வித் த ஃபார்மர். அந்த பொருள்கள் வந்து உபயோகம் எப்படி பண்றது, கரெக்டா அதுக்கு வந்து கீப் விசிட்டிங் த ஃபார்மர். அடிக்கடியா போய் பார்க்கணும். அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அப்ளை பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க ஒரு டைரி மெயின்டைன் பண்ணுங்க. அந்த டைரியில வந்து செகண்ட் ஸ்டேஜ் எப்ப ஸ்ப்ரே பண்ணணும், தேர்ட் ஸ்டேஜ் எப்ப ஸ்ப்ரே பண்ணணும், ஃபோர்த் ஸ்டேஜ் எப்ப ஸ்ப்ரே பண்ணணும். நீங்க போன் பண்ணி ரிமைண்ட் பண்ணுங்க. சார் நாளைக்கு உங்களுக்கு செகண்ட் ஸ்ப்ரே இருக்கு, நான் வரணுமா? நான் வரணும்னா நான் வர்றேன். அப்படி நீங்க போன் பண்ணி அந்த செகண்ட் ஸ்ப்ரேக்கு ஃபார்மர் சொல்லுவாங்க, சார் வந்துடுங்கன்னு சொல்லுவாங்க. தேர்ட் ஸ்ப்ரேக்கு இன்னொரு வாட்டி கால் பண்ணுங்க, நீங்க வந்துடுங்கன்னு சொல்லுவாங்க. ஃபோர்த் ஸ்ப்ரேக்கு ஃபார்மர் என்ன சொல்ல தெரியுமா? தேவையில்லை சார், செகண்ட் தேர்ட் பண்ணி மாதிரி தானே நான் பண்றேன் சார், நீங்க வர தேவையில்லை. ஆனா அந்த ஃபார்மருக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நீங்க போன் பண்ணி கேட்கறாரு பாருங்க, கரெக்ட் டைமான ஒரு 2 days முன்னாடி, ஒரு 3 days முன்னாடி போன் பண்ணி, சார் உங்களுக்கு 21st ஸ்ப்ரே இருக்கு, தேர்ட் ஃபோர்த் ஸ்ப்ரே வருது, மறக்க கூடாது. அப்புறம் அந்த ஸ்ப்ரேயோட நாள் காலையில வந்து நீங்க போன் பண்ணிட்டு மறுபடியும் அவருக்கு சொல்லி கொடுக்கிறார், சார் வந்து இன்னைக்கு வந்து நீங்க ஃபோர்த் ஸ்ப்ரே பண்ணணும். அவர் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவார். அந்த ஈல்டு வந்து அவருக்கு வந்து சூப்பரான ஈல்டு கூட கிடைச்சா அவர் வந்து நிறைய ஃபார்மர்ஸுக்கு சொல்லி நிறைய விவசாயிகள் உட்கார வச்சு உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ட்ரீட்டை கொடுத்து உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் ஆஃப் பிசினஸ் உங்களுக்கு கொடுத்துருவார்.
மறுபடியும் இன்னொரு நம்ம கர்நாடகாவில் பண்ற இன்னொரு வேலை என்னன்னு கேட்டா, எங்க அவருக்கு நமக்கு சூப்பரான எக்ஸலண்ட் ரிசல்ட் கிடைக்குவாங்களோ அங்க வந்து நம்ம ஓப்பன் ஃபீல்டு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுவாங்க. திஸ் இஸ் a வெரி வெரி குட் மார்க்கெட்டிங் டூல். அதாவது வந்து நமக்கு இங்க எங்க நமக்கு இது கிடைச்சது, கிரேப்ஸோட ஈல்டு கிடைச்சது, சாம்பாருடைய வெஜிடபிளுக்கு ஈல்டு கிடைச்சது, கிரேப்ஸ் அப்புறம் டொமேட்டோட கிடைச்சது, எங்க ஒனியனோட கிடைச்சது. அந்த இடத்துல வந்து அங்க சுற்றும் உள்ள 100, 100, 150, 200 ஃபார்மர்ஸே எல்லா இன்விடேஷன் கார்டை கொடுத்து எங்க நமக்கு ஈல்டு கிடைச்சதோ அங்க வந்து ஷாமியானை போட்டு ஃபார்மர்ஸரை உட்கார வச்சு ஃபார்மர்ஸ்க்கு எல்லாம் வந்து அரைச்சி போட்ட டீ மற்றும் பிஸ்கட் எல்லாம் கொடுத்து வச்சு இந்த தோட்டத்தை நம்ம காமிக்குவாங்க, யூரியா டிஏபி போட்ட தோட்டத்தை காமிக்குவாங்க, இது நம்ம ஹரிசஞ்சீவனி போட்டு எடுத்ததுனால இந்த மாதிரி ஈல்டு வருது. அந்த விவசாயி வந்து பேசுவாங்க, நம்மளும் பேசுவாங்க, நம்மளுடைய ப்ராடக்ட் அப்ளிகேஷன் அப்புறம் வீடியோ ப்ரொஜெக்டரை வச்சு வீடியோ காமிச்சு ஓப்பன் ஃபீல்டுல ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணினா அந்த 100-150 ஃபார்மர்ஸ் இருப்பாருங்க, அவரெல்லாம் வந்து உங்களோட அங்கே வந்து நீங்க என்ன பண்ணும், போன் நம்பர் உள்ள நோட்டீஸ் ஒரு பேம்ப்லெட், அதுல இஸ்ரேல் டெக்னாலஜி ஹைலி கான்சென்ட்ரேட்டட் ஹரிசஞ்சீவனி யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி உங்களுக்கு போன் உள்ளது. அங்க வந்தா 100, 150, 200 பேர் ஃபார்மர்ஸ் போறவங்க பாருங்க, அவருக்கு எல்லாம் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க. டிஸ்ட்ரிபியூட் பண்ணினா சார் எனக்கு பேடி ஃபீல்டு இருக்கு, எனக்கு வெஜிடபிள் இருக்கு, எனக்கு அது இருக்கு, எனக்கு இது இருக்கு, எனக்கு அது ஒரு செட் கொடுங்க சார், எனக்கு அந்த செட் கொடுங்க சார் சொல்லி நீங்க ஒரு பெரிய வியாபாரியம் ஆகிடும். You will become a very big farmer, right? So future of India is organic farming. Upcoming another 2 to 3, 4 years or 5 years maximum, India will be a organic country. India வந்து ஆர்கானிக்கா மாறும். Organic farming வந்து direct selling is the 21st century business. And the 21st century business RCM is the best company. And the best company with organic farming நம்ம direct selling பண்ணும்போது we will make India a wonderland. நீங்களும் ஒரு பெரிய ஒரு பின்னச்சிவரா மாறும். நீங்க வந்து டெக்னிக்கல் ஆக போற, டைமண்ட் ஆக போற. சோ ஆல் தி பெஸ்ட். எல்லாரும் கூட RCM ஹரிசஞ்சீவனி நீங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க, பெரிய அளவில் ஃபோக்கஸ் பண்ணுங்க, கமிட்மெண்டா ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களை கூட வர்ற விவசாயிக்கு வந்து தேவையான எல்லா சப்போர்ட்டும் நீங்க ஆஃபர் பண்ணுங்க, கூட நிக்குங்க. நீங்க ஒரு டைரி மெயின்டைன் பண்ணுங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வித் ஃபார்மருடைய பேரு, போன் நம்பர். நீங்க கொடுக்கிற டைம்ல எப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்ளை பண்ணிது, அப்போ செகண்ட் ஸ்டேஜ் உடைய டேட் எப்போ வரும், தேர்ட் ஸ்டேஜ் உடைய டேட் எப்போ வரும், ஃபோர்த் ஸ்டேஜ் உடைய எப்போ வரும், அதனுடைய பஞ்சகவ்யம் அப்ளை பண்ணினா இல்ல ஜீவாமிர்தம் அப்ளை பண்ற மாதிரி இருந்தாது அதுக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க, கைட் பண்ணுங்க. ஸ்டாண்ட் வித் தி ஃபார்மர்ஸ். ஒன் டே ஒன் செட் 1 ஏக்கர்ல இதுல நீங்க வேலை பண்ணுங்க. யுவர் இன்கம் வில் பி அபௌட் 1 lakh rupees per month. சோ RCM பெரிய வாய்ப்பு இருக்கு. RCM is a very big opportunity of the century ன்னு சொல்லுவோம். It's a very big opportunity. இது நீங்க எப்படி பயன்படுத்த, how you are making it utilized. நம்ம கர்நாடகாவிலும் ஆந்திர பிரதேஷ்ல நிறைய பேர் எவ்ரி டே, நான் நிறைய குரூப்ஸ்ல இருக்கு, கர்நாடகா குரூப்ஸ்ல இருக்கு, ஆந்திர பிரதேஷ்ல எவ்ரி டே they are selling the products every day. Some day சில நாள்கள் வந்து ஒரு 5000 சேல் பண்றாரு, சில நாள் வந்து 25,000 சேல். ஒரே நாள் in one day they are selling 25,000, 30,000, 50,000 products to farmers. அது நீங்க வேற RCM உள்ள ஒரு ப்ராடக்ட்ல நீங்க சேல் பண்ண முடியாது. நியூட்ரி சார்ஜ்ல வந்து நீங்க 1000 சேல் பண்ணலாம், 2000 சேல் பண்ணலாம் ஒரு நாள். ஆனா ஹரிசஞ்சீவனி வந்து நீங்க 20,000, 50,000 இல்ல ஒரு நாள் சேல் பண்ணிக்கலாம். ஒரு நாள்ல நீங்க மீட் பண்ற விவசாயிக்கு வந்து ஒரு 5 ஏக்கர் இருக்குன்னு வச்சுக்கோ, அன்னைக்கு உங்களை சேல் வந்து ஒரு 50,000 to 1 lakh. ஒரு நாள் சேல்ஸ் தான் சொல்றேன், 1 day சேல்ஸ். நீங்க அந்த சேல்ஸ் வந்து வேற எதுல சேல் பண்ணணும்னாலும் நீங்க ஒரு மாசம் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு வந்து ஹரிசஞ்சீவனி நீங்க ஒரு நாள் பிடிச்சிடலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், ஹரிசஞ்சீவனியோட ப்ராடக்ட்ஸை வந்து ஃபார்மர்ஸ் வந்து வேணாம்னு சொல்ல முடியாது. அவருக்கு வந்து ஆப்ஷன் 2 தான் இருக்கு. ஒண்ணு கெமிக்கல் போடணும், இல்ல இயற்கை உரம் போடணும். 2 தான் இருக்கு. எனக்கு உரம் வேண்டாம்னு அவர் சொல்ல முடியாது. ஆப்ஷன் இருக்கு. கெமிக்கல் உரத்தை போட்டு அவர் மண்ணை டேமேஜ் பண்ணலாம், அவருடைய எக்ஸ்பென்சஸ் அதிகம் பண்ணிக்கலாம், அந்த வரப்போற ஈல்டு வந்து மார்க்கெட்ல கொடுத்து பணத்தை கம்மியா சம்பாதிக்கலாம். இல்ல அவருடைய 2வது ஆப்ஷன் RCM பொருளை போட்டு மண்ணும் நல்லா பண்ணிக்கலாம், மண்ணோட தனிமையை நல்லா பண்ணிக்கலாம், நல்லா
காய் இது தயார் பண்ணிக்கலாம். நல்ல ஈல்டு, நல்ல குவாலிட்டி, மார்க்கெட்ல கொடுத்தா நல்ல விலை, நல்ல நல்ல பணத்தை சம்பாதிக்கலாம். அவருக்கு ஆப்ஷன். சரி, 2 ஆப்ஷன் தான் இருக்கு. 3வது ஒரு ஆப்ஷன் இல்ல. இல்லன்னா ஒரு விவசாயத்தை விட்டுடணும். விவசாயம் பண்றியா, உரம் போட்டுதான். உரம் போட்டுதான் ஆகணும்னா 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்னு கெமிக்கல், ஒன்னு இயற்கை உரம். வாட் இஸ் யுவர் ஆப்ஷன்? நீங்க கேளுங்க. நீங்க அவரோட கூட நிக்குங்க. நீங்க சப்போர்ட் கொடுங்க. 100% you will be a diamond in the next 1 or 2 years. Right? All the best. எல்லாரும் கூட ஆர்சிஎம் பிசினஸ்ல பெரிய அளவில் இந்த ஆர்சிஎம் பிசினஸ் கொண்டு போகலாம். நான் அடிக்கடியா மறுபடியும் வர்றேன். காமராஜ் சார் எப்போ எனக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் நான் ரெடியா இருக்கு. நம்ம சேர்ந்து பண்ணிக்கலாம், சேர்ந்து சக்சஸ் ஆகலாம். All the best. JRCM. காமராஜ் சார்